So, my name is Murugan. I'm biology faculty. Okay. So almost how many of you? 47, including me. 47. Okay, almost 46. Okay, so first of all, உங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய பெஸ்ட் விஷஸ். உங்களுடைய ட்ரீம் ட்ரூ ஆகணும். ஸோ அதுக்கான ஒரு ஜேர்னியை நீங்கள் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதில் கண்டிப்பாக நான் உங்க கூட ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பேன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய ட்ரீம் அச்சீவ் பண்ணுறதுக்கு நானும் அதில் ஒரு முக்கியமான பார்ட்டாக இருப்பேன். சரி. ஸோ இப்போ நீட் எக்ஸாம் அப்படின்றத பற்றி நம்ம சில பேசிக் பாயிண்ட்ஸ் தெரிஞ்சுக்கலாம். பர்டிகுலராக பயாலஜி பற்றின சில இன்ஃபர்மேஷன் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களை எல்லாருமே இங்கே இருக்கிற எல்லாருக்குமே வந்து எம்பிபிஎஸ் படிக்கணும். ஸோ பர்டிகுலராக வந்து இப்போதைக்கு வந்து இந்த நேரத்தில் வந்து ஒரு கவர்மெண்ட் காலேஜில் சீட்டு கிடைச்சி படிக்கணும் அப்படின்றது ஒரு பிரைமரி கோலாக இருக்கும். ஸோ அந்த கோலை அச்சீவ் பண்ணுறதுல பயாலஜினுடைய ரோல் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ பொதுவாக பயாலஜி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆல்மோஸ்ட் வந்து நீட்ல எவ்வளோ மார்க் இருக்கும் அதெல்லாம் நீங்கள் படிச்சிருக்கீங்க, 720 மார்க்ஸ். ஸோ இதில் பயாலஜினுடைய கான்ட்ரிபியூஷன் அப்படின்றது வந்து ரொம்பவே அதிகம். ஸோ இந்த 360 மார்க்ஸ் அப்படின்றது வந்து 50% இல்லையா? ஸோ இந்த 360 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியுமா? 360 அவுட் ஆஃப் 360 எடுத்துட முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியுங்க. ஸோ அதனால அதை பற்றின ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் அது இன்னைக்கே மறந்துடுங்க. அதாவது எதுவுமே யோசிக்காதீங்க, பி பாசிட்டிவ். கண்டிப்பாக உங்களால் 360 அவுட் ஆஃப் 360 எடுக்க முடியும். ஸோ நீங்கள் வந்து இந்த ஜேர்னி இருக்கு இல்லையா, இப்போ நீங்கள் இப்போ ஆரம்பிச்சு நீங்கள் வந்து 22ல எழுத போறீங்க. ஸோ கண்டிப்பாக உங்களால் வந்து கண்டிப்பாக 360 கண்டிப்பாக எடுத்துட முடியும். ஸோ இந்த ப்ரிப்பரேஷன்ல நம்ம என்ன பண்ணணும், ஸோ என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி நமக்கு வேணும், ஸோ அதுதான் நம்ம இப்போ இன்னைக்கு பார்க்க போறோம். அண்ட் அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்னுடைய பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு லெசனை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ எப்படி வந்து நீட் ப்ரிப்பரேஷன் இருக்கணும், என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜியை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு. ஸோ பொதுவாக இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது இது ரொம்ப டிஃபிகல்ட், ரொம்ப கஷ்டம் அப்படிலாம் சிலர் சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ நம்மளும் சில விஷயங்கள் கேள்விப்படுவோம். ஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லைங்க. ஸோ எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்படின்றது நமக்கு நிறைய கற்றுக் கொடுக்கும். ஸோ நம்மளுடைய லைஃப்ல வந்து நமக்கு வந்து ஒரு போராட்டத்தோட நம்ம வந்து நம்ம லைஃப் வந்து எப்படி அந்த எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் நம்ம அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு கெப்பாசிட்டி கூட இந்த எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ அது ஃபர்தராக நீங்கள் பார்ப்பீங்க. ஒரு நாளும் நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது எப்படின்னு பார்க்கும்போது நீங்களே அதை பற்றி தெரிஞ்சுப்பீங்க. சரி, இப்போ இந்த 360 மார்க்ஸ் பற்றி தான் நான் பேச போகிறேன். ஸோ இது வந்து நம்ம எப்படி ஸ்கோர் பண்ணுறது, ஸோ அதுக்கான ரெக்குவயர்மெண்ட்ஸ் என்ன அப்படின்றது நம்ம இப்போ பார்த்துடலாம். ஜஸ்ட் அ மினிட். சார் Yes sir, yes sir, 1 second sir. Okay sir. Done sir, done. Thank you sir. ஓகே, ஸோ இப்போ உங்களால் ஸ்க்ரீனில் வந்து நீட் பயாலஜி ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி தெரியுதா? ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த கிளாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஆன்லைனில் இது பண்ணுறதால ஸோ உங்களுக்கு வீடியோனுடைய குவாலிட்டி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் கிளியரன்ஸ் இதெல்லாம் கிளியராக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. எனி டிஃபிகல்ட்டிஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு தெரியப்படுத்தலாம். ஓகே ரைட். ஸோ இப்போ இந்த ப்ரிப்பரேஷனில் நான் சொன்ன மாதிரி 360 அவுட் ஆஃப் 360 எடுக்க முடியுமா, இட்ஸ் பாசிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முடியுங்க. ஸோ நான் அதுதான் சொல்ல விரும்புகிறேன். எஸ், ஸோ உங்களை நீங்களே வந்து கண்டிப்பாக என்கரேஜ் பண்ணணும். ஸோ 360 அப்படின்றது ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு பார்க்கும்போது we should do some basic things. எப்பவுமே எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போதும் சில விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து we need to know syllabus. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு சிலபஸ் என்னன்னு தெரியணும் இல்லையா? ஸோ இது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம், ஆல் இண்டியா லெவலில் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம். ஸோ இந்த எக்ஸாமுக்கான சிலபஸ் என்ன அப்படின்னு பார்க்கணும். ஸோ சிலபஸ் அப்படின்னு சொல்லும்போது
நமக்கு என்டிஏ அவங்களோட வெப்சைட்ல கிளியரான ஒரு சிலபஸ் இருக்கு. இன்னும் டீட்டெயிலாக சொல்லணும்னா இந்த சிலபஸ் அப்படின்றது நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா நம்மளுடைய 11th ஸ்டாண்டர்ட் அண்ட் 12th ஸ்டாண்டர்ட் என்சிஆர்டி. ஸோ 11th அண்ட் 12th ஸ்டாண்டர்ட் என்சிஆர்டியில் இருக்கக்கூடிய அந்த லெசன்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் இங்க சிலபஸ். ஓகே, ஸோ நமக்கு ஓவராலா 11th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 22 லெசன்ஸ் இருக்கும் அண்ட் 12th வந்து 16 லெசன்ஸ் இருக்கும். 16. ஓகே, ஸோ நான் இங்க சிலபஸ் பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கான சோர்ஸ் எப்பவுமே வந்து நமக்கு சிலபஸ் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கும் போது அதுக்கான சோர்ஸ் எங்க இருக்கு. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுக்கான சோர்ஸ் நான் சொன்ன மாதிரி 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் என்சிஆர்டி பயாலஜி அப்படின்றது இது ஃபண்டமெண்டல் சோர்ஸ், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபண்டமெண்டலான சோர்ஸ். எவ்ரி இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் நம்ம அனலைஸ் பண்ணணும். ஸோ அதை நான் அவங்க கூட அனலைஸ் பண்ணுவேன். அப்படி அனலைஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு விஷயம் தெரிய வரும். எல்லாமே இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா 90 கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு பயாலஜில இருக்கு இல்லையா. ஈவன் நீங்க இந்த 2021 கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாத்தீங்கன்னாலும் தெரியும். ஸோ இதுல வந்து இந்த வருஷம் வந்து 10 கொஸ்டின்ஸ் நமக்கு எக்ஸ்ட்ரா இருந்தது. ஸோ செக்ஷன் பி அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ராவா சாய்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு 100 கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த 100 கொஸ்டின்ஸுமே நம்ம வந்து என்சிஆர்டியில தருவா இருந்தா ஆன்சர் பண்ணிடலாம், கம்பல்சரி. இது வந்து நான் ஏதோ சும்மா சொல்லணுன்றதுக்காக சொல்லலை. நீங்களே வந்து கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நம்மளும் அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம், அனலைஸ் பண்ணுவோம் கொஸ்டின்ஸ். அந்த கொஸ்டின்ஸ் ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் ஈச் அண்ட் எவ்ரி லைன் என்சிஆர்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா உங்களுக்கு கொஸ்டின் சொல்ல வரும், நான் அடுத்து அதை பத்தி தான் பேச போறேன், நான் சொல்றேன். ஸோ இந்த 90 கொஸ்டின்ஸ்க்கான சோர்ஸ் எங்க இருந்து வருது அப்படின்னா என்சிஆர்டி. ஸோ 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் என்சிஆர்டி. இப்போ உங்கள நிறைய பேர் வந்து சார் நான் வந்து ஒரு ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட், இப்போ நான் கரெக்டா வந்து 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன், ஸோ நான் எப்படி சார் இது வந்து பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல ஒரு நல்ல விஷயம், நம்ம ஸ்டேட் போர்ட் புக்ஸ் நீங்க படிக்கிறதுல ஒரு நல்ல விஷயம் இருக்கு. என்சிஆர்டியில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை விட யூ ஹாவ் எக்ஸ்ட்ரா கண்டென்ட். உங்களுக்கு இன்னும் அட்வான்ஸ்டா இன்னும் நிறைய கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். ஸோ உங்களுக்கு வந்து நான் 11th ஸ்டாண்டர்ட் என்சிஆர்டி 12th ஸ்டாண்டர்ட் என்சிஆர்டியில என்ன கண்டென்ட் இருக்கோ அதை கொடுத்துட்டு பிளஸ் 12th ஸ்டாண்டர்ட் நம்மளுடைய ஸ்டேட் போர்ட் புக்ல என்ன கண்டென்ட் இருக்குன்றது நான் சொல்லிடுறேன். ஸோ நீங்க எந்த கண்டென்ட் எந்த இடத்துல நீங்க வந்து அப்சர்வ் பண்ணணும், ஈவன் பேஜ் நம்பர் வைஸ் நான் சொல்லிடுவேன். ஸோ நீங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். 11th and 12th இப்போ என்சிஆர்டியோட நம்மளுடைய ஸ்டேட் போர்ட் புக்கும் பேரலாவே நம்ம டிராவல் பண்ணுவோம். அதனால சார் நான் வந்து ஸ்டேட் போர்ட் புக்கை கான்சென்ட்ரேட் பண்றேன், 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் தனியா கான்சென்ட்ரேட் பண்ணணுமா அப்படின்னா நீங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். ரெண்டுக்குமே பேரலா நான் எடுத்துட்டு போறேன். ஓகே, ரைட். ஸோ இப்போ சோர்ஸ் நமக்கு தெரிஞ்சிருச்சு. சோர்ஸ் அப்படின்றது மெயின் இம்பார்ட்டன்டான ஃபண்டமெண்டல் சோர்ஸ்ன்றது என்சிஆர்டி தாங்க. ஸோ நீங்க அந்த என்சிஆர்டியில இருக்கக்கூடிய, சொல்லுங்கம்மா. சார் எனக்கு வீடியோவே தெரியல சார். அப்படிங்களா? ஓகே, மற்றவங்களுக்கு தெரியுதுங்களா? ஓகே. ஸோ நீங்க உங்களுடைய ஸ்கிரீன்ல எல்லாமே இது பண்ணிருக்கீங்களா? வீடியோ ஆன்ல இருக்கான்னு பாத்தீங்களா? எஸ் சார். ஓகே, ஸோ நீங்க வேணா டிஸ்கவுண்ட் பண்ணிட்டு மறுபடியும் கனெக்ட் பண்ணி பாருங்க. ஓகே சார். ஓகே, ஸோ இப்போ ஃபண்டமெண்டல் சோர்ஸ்ன்றது என்சிஆர்டி தாங்க. ஸோ நீங்க நான் சொன்ன மாதிரி அந்த 90 கொஸ்டின்ஸ் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷமா இருந்தாலும் சரி, இதுக்கு முன்னாடி வருஷமா இருந்தாலும் சரி, ஈவன் 2017-18 கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தாலும் சரி, ஃபண்டமெண்டல் சோர்ஸ் அப்படின்றது என்சிஆர்டி புக்ஸ் தான். சார் என்சிஆர்டி புக்குக்கும் நம்ம புக்குக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன் நான் சொல்லிட்டேன், அதுல என்ன கண்டென்ட் இருக்கும் அப்படின்றது. நீங்க நம்ம புக்கை படிச்சிட்டீங்க அப்படின்னா என்சிஆர்டி புக் ஒண்ணுமே கிடையாது, சிம்பிளா சொல்லணும். ஓகே, ரைட். பட் நம்ம வந்து இந்த எக்ஸாமை ப்ரிப்பேர் பண்ணும்போது என்சிஆர்டியை பிரைமரியா வச்சுக்கணும். நம்மளுடைய ஸ்டேட் போர்ட் புக்கை வந்து ஒரு அடிஷ்னல் சோர்ஸா எடுத்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். சரி, வேற என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இம்பார்ட்டன்டான ஒரு ஸ்கில் இந்த இடத்துல தேவைப்படுது. த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்கில் அப்படின்றது என்னன்னா கொஸ்டின் ரைசிங் ஸ்கில். ஸோ நீங்க இந்த எக்ஸாமுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னாவே இந்த ஸ்கில் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கணும், கண்டிப்பா இருக்கணும். ஸோ அதை நம்ம கண்டிப்பா எடுத்துருவோம். ஸோ அதை நான் கண்டிப்பா உங்களுக்கு டீச் பண்ணிடுவேன், நீங்களும் அது ப்ராக்டிஸ்ல உங்களுக்கு வந்துடும். அப்படின்னா சார் கொஸ்டின் ரைசிங் ஸ்கில் அப்படின்னா, ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்க, அதுக்கான சிலபஸ் இருக்கு, அதுக்கான சோர்ஸ் இருக்கு அப்படின்னா அடுத்த ப்ரிப்பரேஷன் தானே. அந்த ப்ரிப்பரேஷனுடைய முக்கியமான ஸ்கில் இந்த கொஸ்டின் ரைசிங் ஸ்கில். ஸோ இதுல எந்த மாதிரியான இந்த ஸ்கில் என்ன மாதிரி அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். இப்போ நீங்க ஒரு கண்டென்ட்டை படிக்கிறீங்க, அதாவது போர்டு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கும் நீட்டுக்கும் ஒரே ஒரு சின்ன வித்தியாசம் தான், அதை நான் சொல்றேன்.
இப்போ ஒரு கண்டென்ட்டை பத்தி நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா அந்த கண்டென்ட் அப்படியே டெலிவரி பண்ணணும். ஓவராலா அப்படியே வந்து நீங்க புக்ல வந்து இருக்கக்கூடிய விஷயத்த உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த எக்ஸ்ட்ரா பாயிண்ட் நீங்க ஆட் பண்ணி ஒரு டிஸ்கிரிப்டிவ் டைப்ல கொஸ்டின் கொடுத்து ஆன்சர் கொடுத்துருவீங்க. இது நம்ம போர்டில் எழுதுவோம். பட் இந்த இடத்துல நீட்டுக்கு இந்த ப்ரிப்பரேஷன் அப்படின்றது இன்னும் கொஞ்சம் ஷார்பன் பண்ணணும். இன்னும் சில விஷயங்கள் வந்து நீங்க இன்னும் கொஞ்சம் டீப்பா யோசிக்கணும். என்னன்னா ஒரு கண்டென்ட்டை படிக்கிறீங்கன்னா அந்த கண்டென்ட்ல இருந்து எப்படி அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க அப்படி யோசிக்கணும். இதுதான் வந்து நான் என்ன சொல்றேன் அப்படின்னா கொஸ்டின் ரைசிங் ஸ்கில்னு சொல்றேன். ஒரு கண்டென்ட்டை படிக்கிறீங்க ஜஸ்ட் லைக் தட் அதை ரீட் பண்ணிட்டு அதனுடைய கான்செப்ட் புரிஞ்சுக்கிறதோட இல்லாம அந்த கண்டென்ட் ஒரு கொஸ்டின் செட்டர் அது எப்படி ஒரு கொஸ்டினை கன்வெர்ட் பண்ணுவார் அந்த ஒரு ஸ்கில் உங்களுக்கு தெரியும். சார் ஓகே நாங்க புக்கை படிக்கிறோம் அந்த கண்டென்ட் தெரிஞ்சுக்கிறோம் அதனுடைய எக்ஸ்பிளனேஷன் ஓகே எங்களுக்கு அது நீங்க நடத்துறீங்க எங்களுக்கு புரியுது ஓகே பட் எப்படி சார் நான் கொஸ்டினை அது கன்வெர்ட் பண்றது ஸோ அப்படின்னு ஒரு டவுட் வந்துச்சுன்னா இதுக்கான முக்கியமான சோர்ஸ் என்ன அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். உங்களுக்கு தெரியணும் இல்லையா நீங்க கொஸ்டின் ரைஸ் பண்ணணும்னா எந்த மாதிரியான கொஸ்டின் ரைஸ் அப்படி எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் உங்களுக்கு தெரியணும்ல. ஓகே நான் ஒரு கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னா அந்த கொஸ்டின் எப்படி ஆல்ரெடி கேட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டா இப்போ இதுக்கப்புறம் வரக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து எப்படி இருக்கும்னு என்னால கெஸ் பண்ண முடியல. ஈவன் நீங்க கூட உங்களால முடியும். அதனாலதான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டூ. ஸோ நீட் ப்ரிப்பரேஷன்ல பயாலஜி சப்ஜெக்ட்ல வந்து நீங்க 360 அவுட் ஆஃப் 360 எடுக்கிறதுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டூ. ஸோ இருக்கக்கூடிய ஒரு 3 to 4 years ஆல்மோஸ்ட் நமக்கு 2017 இருந்து கொஸ்டின் பேப்பர்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அந்த ஒவ்வொரு லெசன் நம்ம போறதுக்கு முன்னாடியும் அந்த லெசன்ல இருந்து ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின்ஸ் நான் அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு அந்த லெசனுக்குள்ள போவேன். ஸோ அதனால ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம மறக்காம இந்த இடத்துல அனலைஸ் பண்ணணும். சரி ஓகே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் படிக்கிறதால நமக்கு கொஸ்டின்ஸ் வந்து நம்ம ரைஸ் அந்த ஸ்கில் வந்து வளரும் அப்படின்றது நீங்க எப்படி சொல்றீங்க அப்படின்றது என்ன கேட்டீங்கன்னா நான் இப்போ அடுத்து அதை பத்தி சொல்றேன். லிசன் அதுக்கு முன்னாடி ஒரு 2 பாயிண்ட் எக்ஸ்ட்ராவா அவங்க கிட்ட சொல்லிடுறேன். சரிங்க சார் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இருக்கு. அப்போ ஒரு கொஸ்டினை ரைஸ் பண்றோம் அப்படின்னா அது என்ன டைப் ஆஃப் கொஸ்டினா இருக்கணும்னு இருக்குல்ல. ஸோ ஒரு அப்ஜெக்டிவ் அப்படின்றது கண்டிப்பா 4 ஆப்ஷன்ஸ் இருக்க போகுது. ஆனா இப்போ ரீசன்ட் இயர்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா லாஸ்ட் 2 இயர்ஸ்ல இந்த கொஸ்டின் பேப்பர்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ்னுடைய அந்த டைப்ஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா வேரி ஆகிட்டே இருக்கு. ஸோ ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 to 3 லைன்ஸ்ல கொஸ்டின்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 4 ஆப்ஷன்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும் ஜென்ரலா நம்ம அப்ஜெக்டிவ் அப்படின்னு. பட் இப்போ நீட் எக்ஸாம்ல கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ்னுடைய டைப்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மாதிரியான ட்ரெடிஷனல் அந்த கன்வென்ஷனல் டைப்ஸை தாண்டி ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின்ஸ்னுடைய நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எஸ்பெஷலி இதுல இன்கரெக்ட் நாட் கரெக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து இன்னைக்கு அதிகமா இருக்கு. இதுக்கான எவிடன்ஸ் இந்த வருஷம் 2020 கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாத்தீங்கன்னாவே தெரியும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க ஸ்ட்ரகிள் ஆன ஒரு விஷயம் என்னன்னா டைம் வந்து பத்தல, பேப்பர் ரொம்ப லென்த். காரணம் நான் லென்த்தியா இருந்ததுக்கான காரணம் மேக்சிமம் ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின்ஸ். ஸோ அப்படி வரக்கூடிய ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து படிக்கக்கூடிய கண்டென்ட்டை நம்ம கொஸ்டினை ரைஸ் பண்ணும்போதே அது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டா எப்படி கேட்பாங்க, இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டா எப்படி கேட்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதுவும் நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல பார்த்துருவோம். நெக்ஸ்ட் வந்து மேட்ச் தி பேர். இந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸும் இந்த வருஷம் எஸ்பெஷலி 2021ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆல்ரெடி லாஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே சொல்லியிருந்தேன் மேபி இந்த வருஷம் மேட்ச் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லிட்டு. ஏன்னா மேட்ச் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் அப்படின்றது இட் இஸ் நாட் அபவுட் எ சிங்கிள் டாபிக். மேபி அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேரியஸ் டாபிக்ஸ் மேக்ஸிமம் ஒரு 4 டாபிக்ஸ் எடுத்துட்டு வந்து ஒரு கொஸ்டின்ல கொடுத்துடலாம். நான் சொல்றது புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா நமக்கு 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். which of the following pairs are correctly matched, incorrectly matched இப்படிதான் கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க இந்த வருஷம். அப்போ இந்த மாதிரி மேட்ச் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ்க்கு நம்ம ஆன்சர் பண்றதுக்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும். இப்போ நீங்க ஒரு நார்மலா ஒரு கண்டென்ட் படிக்கிறீங்கன்னா அந்த கண்டென்ட்டை நீங்க இந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸோட அப்ரோச் பண்ணணும். ஓகே இந்த இப்படி ஒரு கொஸ்டின் நம்ம அதுதான் சொல்றேன். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நீங்க பார்த்திருந்தீங்கன்னா ஒரு கண்டென்ட் படிக்கும்போது உங்களால கெஸ் பண்ண முடியும். ஓகே இந்த கண்டென்ட் இது வந்து இப்படி ஒரு கொஸ்டினா கன்வெர்ட் ஆகலாம். ஒரு கொஸ்டின் செட்டர் இப்படி யோசிப்பாங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. நீங்க வந்து இட் இஸ் நாட் ஓன்லி யூ ஆர் நாட் ஓன்லி ஆஸ்பிரண்ட். இந்த எக்ஸாம் எழுதக்கூடிய ஆஸ்பிரண்ட் மட்டும் கிடையாது. யூ ஹாவ் டு திங்க் லைக் எ கொஸ்டின் செட்டர். நல்லா புரிஞ்சுக்குங்க. சார் அது எங்களால முடியுமா அப்படின்னா நீங்க அதுக்காக வந்து ரொம்ப சிரமப்பட வேண்டாம். அதை நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். ஸோ அதுதான் நம்மளுடைய ப்ரிப்பரேஷனுடைய ரொம்ப முக்கியமான இதுவே தான். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு கண்டென்ட்டை படிக்கிறீங்கன்னா அந்த கண்டென்ட் ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு நீங்க இன்ஃபர்மேஷனா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது இன்ஃபர்மேஷனா தான் இருக்கும். ஆனா நீங்க அதை ஒரு கொஸ்டினா கன்வெர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது எப்படியுமே வந்து உங்களுக்கு மறக்காது. மேக்சிமம் அது மறக்காது. அது வந்து உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதை நம்ம அடுத்தடுத்த கிளாஸஸ்ல நம்ம இது வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆகுன்றது நம்ம பார்க்கலாம்.
நெக்ஸ்ட் ஸோ மேட்ச் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்கணும். ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின்ஸ், இந்த ரெண்டு டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் இந்த வருஷம் 2020ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ 2022ல இதனுடைய நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகலாமா அப்படின்னா கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகலாம். ஏன்னா காம்படிஷன் ஒவ்வொரு வருஷமும் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. கொஸ்டின் பேப்பர்னுடைய டஃப்னஸ் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கும் போது அவங்க வந்து டைம் கன்சியூம் அப்படின்றது, இந்த டைம் கன்சம்ஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியம். நீங்க டைம் மேனேஜ்மெண்ட்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த எக்ஸாமுக்கு. ஸோ அப்படி ஒரு லென்த்தியான பேப்பர் கொடுத்துட்டு அதை வந்து வித்தின் அந்த ஒரு 60 மினிட்ஸ்ல நீங்க கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்றது இட்ஸ் a வெரி வெரி பிக் டாஸ்க் ஆக்சுவலி. ஸோ அது வந்து ப்ராக்டிஸ்னால தான் வரும். அப்ப நீங்க கண்டென்ட்டை படிக்கும் போதே அது ஒரு இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டா எப்படி கேட்பாங்க, கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டா எப்படி கேட்பாங்கன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ அதை நம்ம இந்த இடத்துல பார்ப்போம். ஓகேவா? ரைட். ஸோ தீஸ் ஆர் ஆல் தி வெரி வெரி ஃபண்டமெண்டல் மீன் திங்ஸ். நம்ம இந்த ப்ரிப்பரேஷன்ல நமக்கு தெரிய வேண்டிய ரொம்ப பேசிக்கான திங்ஸ் இது. ஸோ 360 அவுட் ஆஃப் 360 ரொம்ப பெரிய விஷயமே கிடையாது. ஈஸியா வந்து நம்ம கிராக் பண்ணலாம். அதனுடைய 360 மார்க்ஸ் நம்ம எடுத்துட முடியும். அதுக்கான ஸ்ட்ராட்டஜியை நான் உங்ககிட்ட சிம்பிளா சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம பார்த்துருக்கோம் ஜஸ்ட், ஆனா இதை நம்ம கிளாஸ்க்குள்ள போகும்போது நமக்கு தெரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்காக நான் வந்து 2020ல இருந்து கேட்ட கொஸ்டின்ஸும் 2021ல இருந்து கேட்ட கொஸ்டின்ஸும் இப்போ உங்ககிட்ட நான் வந்து டிஸ்பிளே பண்றேன். அதாவது என்சிஆர்டி அப்படின்றது வந்து இட்ஸ் ஃபண்டமெண்டல் சோர்ஸ் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அது உங்களுக்கு தெரியப்படுத்தணும். ஸோ அதுக்காக தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இது சில கொஸ்டின்ஸ் வந்து ஃப்ரம் 11th ஸ்டாண்டர்ட், மேபி உங்களுக்கு லாஸ்ட் இயர் நீங்க 11th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு வந்திருக்கலாம். ஸோ அதனால ஃபியூ கொஸ்டின்ஸ் நான் உங்ககிட்ட கொடுத்துருக்கேன். டைஜஷன் அண்ட் அப்சார்ப்ஷன். ஸோ இந்த லெசன் அப்படின்றது பேசிக்கா வந்து நம்மளுடைய ஹியூமன் பிசியாலஜில வரக்கூடிய ஒரு லெசன். ஓகே, சரி. இப்போ இந்த லெசன்ல இருந்து கொஸ்டின் பாருங்க. the enzyme enterokinase helps in conversion of, so options வந்து protein into polypeptide and trypsinogen into trypsin, casinogen into casin and pepsinogen into pepsin. ஓகே, ஸோ ஆக்சுவலி இதுக்கான ஆன்சர் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா 2 trypsinogen into trypsin. சார் இதுக்கான கண்டென்ட் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, trypsinogen is activated by enzyme enterokinase, okay, secreted by intestinal mucosa into active trypsin. See, simple, very very simple. இந்த கொஸ்டின் இதுல மட்டும் கிடையாது. ஈவன் நீங்க 2021 எடுத்துக்கோங்க, நான் சில கொஸ்டின்ஸ் கொடுக்குறேன். இந்த எல்லா கொஸ்டின்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா they are directly derived from NCERT only. ஸோ ஒரு என்சிஆர்டியில இருக்கக்கூடிய பயாலஜி கண்டென்ட்டை நம்ம எப்படி அப்ரோச் பண்றதுன்ற பொறுத்து தான் நம்மளுடைய சக்சஸ் இந்த இடத்துல இருக்க போகுது. ஓகே, அண்ட் இது மட்டும் இல்லை, இப்போ நம்ம அடுத்த கொஸ்டின் சொல்றேன். ஸோ இந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா அகைன் ஐடென்டிஃபை த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் வித் ரெஃபரன்ஸ் டு ஹியூமன் டைஜஸ்டிவ் சிஸ்டம். சி அனதர் ஒன் இஸ் கரெக்ட். அகைன் இப்போ பாருங்க, இது வந்து ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து நீங்க இந்த இடத்துல பார்த்துக்கலாம். ஸோ இதுவும் என்சிஆர்டியில இருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கொஸ்டினுமே வந்து பாத்தீங்கன்னா என்சிஆர்டி பேஸ்ல இருந்து எடுத்திருப்பாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது பாருங்களேன், கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் எப்படி அந்த ஸ்டேட்மெண்ட்டை அவங்க எப்படி கன்வெர்ட் பண்றாங்க பாருங்க. இன்ஃபர்மேஷனை எப்படி கொஸ்டினா கன்வெர்ட் பண்றாங்கன்றது நீங்க புரிஞ்சுக்குங்க. இங்க வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இலியம் ஓப்பன் இன்டு ஸ்மால் இன்டெஸ்டைன், ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். செகண்ட் ஒன், சிரோசா இஸ் தி இன்னர்மோஸ்ட் லேயர் ஆஃப் தி alimentary canal. And third statement, ileum is highly coiled part. And the fourth one, vermiform appendix arises from duodenum. See, இது வந்து ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஆக்சுவலி இது வந்து ஒரு பெஸ்ட் கொஸ்டின். ஆக்சுவலி நான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல நான் சொல்றேன், ஒரு என்சிஆர்டி கண்டென்ட் அவங்க எப்படி வந்து ட்விஸ்ட் பண்ணி கேட்கலாம், ஸோ ஒரு ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின்ஸா எப்படி எடுக்கலாம்னு பாருங்க. இதுக்கான ஸ்டேட்மெண்ட், இதுக்கான இன்ஃபர்மேஷன் இங்க இருந்து இங்க வரையும் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து இட்ஸ் ஆல் அபவுட் டைஜஸ்டிவ் சிஸ்டம். ஸோ டைஜஸ்டிவ் சிஸ்டம்ல, ஹியூமனுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டம்ல நம்ம பார்க்கும்போது அதனுடைய ஸ்மால் இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைன் ரிலேட்டடான ஒரு கொஸ்டின் இது. ஸோ இங்க பாருங்க, நான் இது வந்து ஜஸ்ட் நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும்னு நான் சொல்றேன். ஓகே, நம்ம இன்னும் கண்டென்ட்குள்ள போல, ஜஸ்ட் எப்படி அப்ரோச் பண்ணணும்னு நான் சொல்றேன். ஒரு கண்டென்ட்டை பாக்குறீங்க அப்படின்னு சொல்லும்போது அதை அண்டர்ஸ்டாண்ட் ஆனதுக்கு அப்புறம் அதை எப்படி யூட்டிலைஸ் பண்ண போறீங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுக்காக சொல்றேன். சி இங்க பாருங்க, ஸ்மால் இன்டெஸ்டைன் இஸ் a distinguishable into 3 regions: a C-shaped duodenum, a long coiled middle portion jejunum, and a highly coiled ileum. ஓகே, ஸோ இந்த இடத்துல helium is highly coiled part அப்படின்னு கொடுத்துட்டாங்க. The statement is given, directly given. தெரியுதா? இங்க இருக்கக்கூடிய பாயிண்ட் அப்படியே இருக்கு. பட் நம்மள கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான் கேட்டிருக்காங்க. பட் நீங்க இதுல 3 ஸ்டேட்மெண்ட்ல எடுத்த உடனே கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வழி. That is the one method. The another very important method to getting correct answer is elimination method. அது என்ன சார் எலிமினேஷன் மெத்தட் அப்படின்னா, இங்க டைரக்டா நம்ம ஆன்சர் போடுறதுக்கு பதிலா சில நேரங்கள்ல எதெல்லாம் இன்கரெக்ட், இப்போ இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டும் இன்கரெக்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும், அது ரொம்ப முக்கியம். இப்படி எலிமினேட் பண்ணும்போது you will get exact answer.
இந்த இடத்துல நீங்க ஆன்சர் பண்றதுல அக்யூரசி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா a single mark, single question will change your life. டெஃபினட்டா நான் சொல்லுவேன் பயாலஜியை பொறுத்த வரையும். ஏன்னா இது வந்து ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம், அது மறந்துடக்கூடாது. நீங்க ஒரு சிங்கிள் கொஸ்டின் உங்களுடைய அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து அது ஸ்ட்ரென்தனும் பண்ணலாம், வீக்னும் பண்ணலாம். ஸோ அதனால ஈச் அண்ட் எவ்ரி கொஸ்டின் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சிங்கிள் கொஸ்டின் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போ நீங்க இந்த இடத்துல பாருங்க, இப்போ நீங்க அதான் அக்யூரசி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ அந்த அக்யூரசி உங்களுக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னா எலிமினேட் பண்ணணும். ஒவ்வொரு ஆப்ஷனும் நீங்க எலிமினேட் பண்ணிட்டு எது கரெக்டானதுன்றதை நீங்க டெரைவ் பண்றதுக்கு இந்த எலிமினேஷன் மெத்தட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, next the opening of stomach into the duodenum is guarded by the pyloric structure. ஆக்சுவலி இங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இலியம் ஓப்பன் இன்டு ஸ்மால் இன்டெஸ்டைன் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. கரெக்டா? சோ இங்க பாருங்க இலியம் ஓப்பன் இன்டு லார்ஜ் இன்டெஸ்டைன் கொடுத்திருக்காங்க. பயாலஜில ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு சிங்கிள் வேர்டு வந்து சேஞ்ச் பண்ணி விட்டுரும். அந்த என்டையர் கொஸ்டினுக்கான ஆன்சரே வந்து மாத்திடும். ஸோ த கொஸ்டின் செட்டர் கேன் பிளே வித் தி வேர்ட்ஸ். சிம்பிளா சொல்லணும்னா அவருடைய ஒரு கொஸ்டின் செட் பண்றாரு அப்படின்னா அதுல ஏதாவது ஒரு ட்விஸ்ட் இருக்கணும். கண்டிப்பா அதை இன்கரெக்டான்னு மாத்தணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் இஸ் இன்கரெக்ட். ஏன் இன்கரெக்ட்னு சொல்றோம்? பிகாஸ் இட் இஸ் நாட் ஏ ஸ்மால் இன்டெஸ்டைன். ஓகே, கொடுத்துருக்காங்களா? இலியம் ஓப்பன் இன்டு லார்ஜ் இன்டெஸ்டைன், இட் இஸ் நாட் ஸ்மால் இன்டெஸ்டைன். சி ஸ்மால் லார்ஜ் அப்படின்ற ஒரு சிங்கிள் வேர்ட் will change the question. புரியுதா? so next one பாருங்க, serosa is the innermost layer of the elementary canal. see நம்ம இந்த ஒரு கண்டென்ட் வந்து பாத்தீங்கன்னா இதனுடைய இயர் லேயர் கண்டென்ட்ல இருந்து வந்திருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் இருக்கும், அதுல இருந்து கேட்டிருப்பாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து வெர்மிஃபார்ம் அப்பண்ட் அரைசஸ் ஃப்ரம் டியோடினம் அப்படின்னு சொல்றது இட்ஸ் அனதர் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். இது பாருங்க, இங்க கவனிங்க, இட் கன்சிஸ்ட் சீக்கம், கோலன் அண்ட் ரெக்டம். சீக்கம் இஸ் a small blind sac which hosts some symbiotic microorganisms. Okay, a narrow finger-like tubular projections of vermiform appendix, which is vestigial organ, arises from cecum. It is not from duodenum. So questionல என்ன கொடுத்திருக்காங்க? duodenum கொடுத்திருக்காங்க. பட் ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா cecum. இப்போ உங்களுக்கு புரியுதா? ஒரு ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின்ஸை அவங்க எப்படி எடுக்கிறாங்க? இங்க இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் தான் எல்லாமே இங்க இருக்கிறது தான். பட் அவங்க ஒரு கொஸ்டினை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது அந்த வேர்ட்ஸை எப்படி யூட்டிலைஸ் பண்றாங்கன்றது உங்களுக்கு தெரியணும். இது வந்து ஜஸ்ட் எக்ஸாமினேஷன் ஹால்ல போய் ஆன்சர் கண்டுபிடிக்கிறத விட நீங்க ப்ரிப்பரேஷன்லயே இந்த மாதிரியான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். சி இது வந்து இந்த எக்ஸ்பிளனேஷன் அப்படின்றது இட்ஸ் வெரி சிம்பிள். ஹியூமன் டைஜஸ்டிவ் சிஸ்டம்ன்றது ரொம்ப சிம்பிளான ஒரு சிஸ்டம். அதுல என்னென்ன எங்கெங்க இருக்குன்றதை மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. பட் அந்த கண்டென்ட்டை நீங்க ஹவு யூ ஆர் கோயிங் டு யூட்டிலைஸ் இன் யுவர் எக்ஸாம், ஸோ அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். அதுதான் உங்களுடைய ஸ்கோரை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். நான் சொல்றது புரியும்னு நினைக்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த மாதிரியான சில விஷயங்கள் இன்னும் நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சில பாயிண்ட் நான் சொல்றேன். லிசன், இப்போ உங்களுக்கு ஒரு பிளாக் கலர் ஸ்கிரீன் தெரியுதா? இப்போ நான் எழுதுறது உங்களுக்கு தெரியுதா? Yes, sir. Okay. Yes, sir. Listen. இப்போ நான் உங்களுக்கு வந்து இப்போ எப்படி வந்து என்சிஆர்டியை வந்து யூட்டிலைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டேன். அது எப்படி வந்து கொஸ்டினை கன்வெர்ட் பண்றாங்கன்னு சொல்லியிருக்கேன். இப்போ இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய கண்டென்ட் வந்து நான் லெசனுக்குள்ள போயிட்டு அதை நான் சொல்றேன். இப்போ இதை தாண்டி சில விஷயங்கள் உங்ககிட்ட சொல்லணும். ஸோ இப்போ வந்து நீங்க 11th ஸ்டாண்டர்ட்ல வந்து 22 லெசன்ஸ் இருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். கரெக்டா? இந்த 22 லெசன்ஸ் அப்படின்றது வந்து there are 5 யூனிட். ஓகே, there are 5 யூனிட்ஸ். நீங்க எல்லாமே வந்து புக்ஸ்ல இருக்கிறத பாத்துக்கணும். 5 யூனிட்ஸ். ஓகே, அதே மாதிரி இந்த இடத்துல வந்து இது வந்து 11th. 12thல வந்து பாத்தீங்கன்னா there are 16 லெசன்ஸ். ஓகே, டோட்டலா 16 லெசன்ஸ் இருக்கு. இதுலயும் வந்து 5 யூனிட்ஸ், டோட்டலா 5 யூனிட்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ இந்த 5 யூனிட்ஸ்ல ஃபர்ஸ்ட் யூனிட் அப்படின்றது வந்து இட்ஸ் a ரீப்ரொடக்ஷன். ஸோ ஓவராலா வந்து ரீப்ரொடக்ஷனை பத்தி பேசியிருப்பாங்க. வாட் இஸ் ரீப்ரொடக்ஷன், அந்த ரீப்ரொடக்ஷனுடைய டைப்ஸ், ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ்ல இருக்கக்கூடிய ரீப்ரொடக்ஷன் அண்ட் ஹியூமன் ரீப்ரொடக்ஷனை பத்தி பேசியிருப்பாங்க. தேர் ஆர் 4 லெசன்ஸ் இந்த யூனிட்ல இருந்து. செகண்ட் யூனிட் அப்படின்றது ஜெனடிக்ஸ். இட் இஸ் ஆல் அபவுட் ஜெனடிக்ஸ். இன் ஜெனடிக்ஸ் we have 3 lessons. Okay, another very very important unit from 12th standard. இந்த வருஷம் இந்த ஜெனடிக்ஸ்ல இருந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு நான் சொல்றேன். இப்போ உங்களுக்கு வந்து ஸ்கூல்ல வந்து ஆல்ரெடி இப்போ வந்து கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க. ஆல்மோஸ்ட் ஒரு அட்லீஸ்ட் 2 லெசன்ஸ் அது கவர் பண்ணிருப்பீங்க. அதனால பாத்தீங்கன்னா ரீப்ரொடக்ஷன் அதை பத்தி உங்களுக்கு ஒரு பேசிக் ஐடியா இருக்கும் இல்லையா? தேர்ட் யூனிட் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் ஹியூமன் வெல்ஃபேர் அப்படின்னு ஒரு லெசன், ஹியூமன் வெல்ஃபேர். So the unit which consists of different lessons. There are 3 lessons in this unit. We have 3 lessons. And the fourth unit அப்படின்றது பாத்தீங்கன்னா it's a biotechnology. Biotechnology, another very very important unit. Okay, and another one, the last one is ecology. Okay,
ஸோ இந்த யூனிட்னுடைய இம்பார்ட்டன்ஸ் பாருங்க, ஒன்லி 16 lessons, பட் த நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் நீங்க 90 கொஸ்டின்ஸ்ல இந்த வருஷமே எடுத்து பார்த்தீங்கன்னா 45 to 50 கொஸ்டின்ஸ் வந்து இந்த ஒரு 12th ஸ்டாண்டர்ட்ல இருந்து கேட்பாங்க எப்பவுமே. ஆனா லெசன்ஸ் வந்து ஒன்லி 16. பட் இங்க 12th வந்து 11th வந்து 22 லெசன்ஸ் இருக்கு. ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் தான். எந்த லெசனுக்குமே வந்து நீங்க இந்த லெசன் இம்பார்ட்டன்ட், இது வந்து அதிகமா படிக்கணும் அப்படியெல்லாம் கிடையாது. எல்லா லெசன்ஸ்க்குமே நீங்க ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் தான் கொடுத்தாகணும். ஏன் அப்படின்னா மினிமம் குறைந்தபட்சம் ஒரு லெசன்ல இருந்து 2 கொஸ்டின்ஸ், மேக்ஸிமம் 5 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கேட்கலாம். இது இந்த வருஷமும் கேட்டிருக்காங்க. இதுக்கான எவிடன்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே ரைட். ஸோ இப்போ இந்த இடத்துல ஒவ்வொரு லெசனுக்கும் ஒரு யூனிட்டுக்குமே ஒரு ஸ்ட்ராட்டஜி தேவைப்படுது, கம்பல்சரி. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ கொஸ்டின்ஸ் வந்து இட்ஸ் பேஸ்ட் ஆன் 2 டைப்ஸ். ஒன் இஸ் ஃபேக்ட் பேஸ்ட். சில கொஸ்டின்ஸ் வந்து ஃபேக்ட் பேஸ்டா இருக்கும், இன்னொன்று வந்து கான்செப்ட் பேஸ்டா இருக்கும். நம்ம பயாலஜி அப்படின்றதால நம்ம ஃபேக்ட் அண்ட் கான்செப்ட் ரெண்டுமே பார்த்துக்கணும். சரி, இப்போ ஃபேக்ட் பேஸ்ட் லெசன்ஸ் எதெல்லாம், கான்செப்ட் பேஸ்ட் லெசன்ஸ் எதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஏன் சார் அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும், பயாலஜி தானே எல்லாமே ஒன்று தானே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்க. ஃபேக்ட்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தே வில் பிளே வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். எப்படின்னா ஒரு கான்செப்ட் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும், யூ கேன் யூட்டிலைஸ் யுவர் நாலேஜ். பட் ஃபேக்ட்ஸ் அப்படி கிடையாதுங்க. யூ நீட் டு நோ. ஒரு தடவை நீங்க அதை என்ன பண்ணிட்டு இருக்கணும், ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா சில ஃபேக்ட்ஸ் வந்து உங்களுக்கு மறக்கும். ஸோ ஃபேக்ட்ஸ் ப்ரிப்பரேஷனுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு. கான்செப்ட் ஓரியன்டான கண்டென்ட்டை எப்படி வந்து சார் நான் கான்செப்ட் புரிஞ்சுக்கிறேன், ஆனா அதுல இருந்து கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் என்னால் ஆன்சர் பண்ண முடியலன்னு சொல்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அது ரொம்ப சிம்பிளுங்க. நீட்டை பொறுத்த வரையும் கான்செப்டை கன்வெர்ட் பண்ண, கொஸ்டினை கன்வெர்ட் பண்றதுக்கு நாலேஜ் ரொம்ப சிம்பிளான நாலேஜ். அதை பத்தி நான் சொல்றேன். ஸோ 2 டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கு, ஒன்னு ஃபேக்ட், இன்னொன்னு வந்து கான்செப்ட். அப்ப இதை பேஸ் பண்ணி நம்ம லெசன்ஸே பிரிச்சுலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரீப்ரொடக்ஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து மேக்ஸிமம் இதுல வந்து ஃபேக்ட் அண்ட் கான்செப்ட் ரெண்டுமே இருக்கும், பட் மேக்ஸிமம் ஃபேக்ட்ஸ் ரிலேட்டடா. இப்போ ஜெனடிக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்க அதிகமான கான்செப்ட்ஸ், நிறைய கான்செப்ட் இருக்கும். அந்த கான்செப்ட் நீங்க புரிஞ்சுக்கிட்டாதான் அந்த லெசன்ல இருந்து கேட்கக்கூடிய சில கொஸ்டின்ஸ் உங்களால ஆன்சர் பண்ண முடியும். இப்போ ஹியூமன் வெல்ஃபேர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கம்ப்ளீட்லி ஃபேக்ட். ஸோ இது வந்து ஒரு ஃபேக்ட் பேஸ்ட் லெசன் அப்படின்னு சொல்லலாம். பயோடெக்னாலஜி அப்படின்றது அகைன் ஒரு கான்செப்ட் பேஸ்ட் லெசன். அதே நேரத்தில் இங்கேயும் சில ஃபேக்ட்ஸ் இருக்கு. அதே மாதிரி ஈகாலஜி அப்படின்றது பார்த்தீங்கன்னா இங்க நிறைய ஃபேக்ட்ஸ் இருக்கு. ஸோ இப்படி நம்ம ஒரு லெசன் வைஸும், ஒவ்வொரு யூனிட் ஒரு லெசன் வைஸும் ஒரு ஸ்ட்ராட்டஜியை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். அந்த ஸ்ட்ராட்டஜி கண்டிப்பா அதுல இருந்து எந்த கொஸ்டின் கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால இது வந்து இன்னைக்கு நான் உங்களுக்கு இயர்லியரா இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய அடுத்த ஒரு இந்த ஜேர்னி அப்படின்றது எப்படி இருக்க போகுது, நம்ம என்ன மாதிரியான ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி நமக்கு வேணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ இது எப்படின்னா ஒரு கிளியரான ஒரு பேத்வே தெரியணும் இல்லையா. அப்படி இருந்தாதான் நம்ம அந்த கோலை வந்து நம்ம அச்சீவ் பண்ண முடியும். கோல் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ நீங்க ஒரு பஸ்ல ஏறினீங்க, எந்த இடத்துல இறங்கணும்னு தெரிஞ்சாதான் நீங்க கரெக்டா அந்த இடத்துல ரீச் பண்ண முடியும். நீங்க ஏறிட்டு எங்க போறீங்கன்னு தெரியலன்னா ரொம்ப கஷ்டம். அதனால இந்த பேத்வே நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இதை சொல்றேன். ஓகே ரைட். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் சிலபஸ் தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ 12th ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய அந்த யூனிட்ஸ் அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு நான் சொல்லிட்டேன். ஓகே ரைட். ஸோ ஜெனடிக்ஸை பொறுத்த வரையும் நம்ம ஜெனடிக்ஸ் அண்ட் பயோடெக்னாலஜி இந்த 2 யூனிட்டுக்குமே வந்து நிறைய கான்சென்ட்ரேஷன் கொடுக்கும். ஏன்னா இந்த ஏன் சார் அப்படின்னா கான்செப்ட் ஓரியன்ட் கண்டென்ட். ஸோ ஃபேக்ட்ஸ் அப்படின்றது ஜஸ்ட் நம்ம திரும்ப அந்த ஃபேக்ட்ஸ் பார்த்துக்கிட்டா போதும். பட் கான்செப்ட் வந்து ஒரு தடவை நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா மறுபடியும் அந்த கான்செப்ட்குள்ள ஒரு கொஸ்டின் கேட்கும்போது நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டே இருக்கும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் டைம் இந்த லெசன் அட்டன் பண்ணும்போதே லெசன் பண்ணும்போதே கரெக்டா தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஓகேவா ரைட். ஓகே ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் லெசன் பார்க்கலாம். அதாவது 12th ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய என்சிஆர்டில இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் லெசன். ஸோ இதை பத்தி நம்ம பார்க்கலாம். ரீப்ரொடக்ஷன் இன் ஆர்கானிசம்ஸ். ஸோ இதுதான் இந்த லெசனுடைய நேம். ஸோ இந்த லெசன்ல இப்போ என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, 2021ல எந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அது எப்படி எந்த பேசிஸ்ல கேட்டிருக்காங்க அப்படின்றது நம்ம சொல்லலாம். ஸோ அந்த கொஸ்டின்ஸ் வந்து நம்ம ஈவன் லெசனுக்குள்ள போகாமலேயே, அதாவது அதை பத்தி லெசனுக்குள்ள போகாமலே எப்படி ஆன்சர் பண்ணலாம்னு கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஜஸ்ட் அ மினிட். ஸோ நான் ஒரு கொஸ்டின் பேப்பர் இப்போ உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தெரியுதா அது? கிளியரா இருக்குல்ல? அதுல எந்த ஒரு ஓகே ஜஸ்ட் a minute. ஸோ எனக்கு ஒரு ரீசெண்டா கிடைச்ச கொஸ்டின் பேப்பர் இதுதான். ஸோ அதனால நான் இதை யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ மற்றபடி ரைட். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் லெசன்ல இருந்த ஒரு கொஸ்டின் இது 119, கொஸ்டின் நம்பர் 119. ஸோ இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா which of the following plants is monoecious? ஸோ இந்த கொஸ்டின் வந்து it is directly derived from NCERT only. ஸோ இது NCERTல இருந்து தான் கேட்ட கொஸ்டின் தான்.
ஸோ என்சிஆர்டி இது வந்து ரீப்ரொடக்ஷன் ரிலேட்டடான லெசன், ரீப்ரொடக்ஷன் லெசன்ல இருந்தா கேட்டிருப்பாங்க. ரீப்ரொடக்ஷன் இன் ஆர்கானிசம் அந்த லெசன்ல இருந்து கேட்ட ஒரு கொஸ்டின் தான். சி இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் அப்படின்றது வந்து நீங்க ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பர்லயும் மாறும். அதாவது இங்க ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பர்லயுமே வந்து பாத்தீங்கன்னா நம்பர்ஸ் மாறி இருக்கும். ஸோ உங்களுக்கு சப்போஸ் நீங்க யாராவது கொஸ்டின் பேப்பர் வச்சிருந்தீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கான ஆப்ஷன்ஸ் மாறி இருக்கும். ஓகே, ஸோ நான் இந்த கொஸ்டின் பேப்பர்ல வந்து ஆன்சர் வந்து இதுக்கு 2. ஸோ இங்க கிளியரா கொடுத்துருக்காங்க காரா. ஸோ இந்த இடத்துல இந்த காரா அப்படின்ற பிளான்ட் வந்து மொனிஷியஸ், அது டைசியஸ். அப்போ மொனிஷியஸ்னா டைசியஸ்னு இந்த இடத்துல நீங்க ஃபேக்ட் கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும். ரீப்ரொடக்ஷனை பத்தி படிக்கும்போது ஒரு ஆர்கானிசம்னுடைய அதுல நடக்கக்கூடிய ரீப்ரொடக்ஷன் டைப்ஸ், பொதுவா நம்ம ரீப்ரொடக்ஷன் அப்படின்றது 2 விதமா எடுத்துப்போம். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்றது இட்ஸ் a fusion of gametes, correct? Fusion of gametes. So when the 2 gametes, male or female gametes fuse together, it forms zygote. That is fertilization. So fertilization உடைய ரிசல்ட் தான் நமக்கு வந்து zygote கிடைக்கும். Zygote developed into embryo and embryo developed into various parts. சரி, அப்ப இந்த இடத்துல செக்ஸ் பத்தி பேசும்போது பைசெக்சுவல் ஆர்கானிசம்ஸ் இருக்கு, யூனிசெக்சுவல் ஆர்கானிசம்ஸ் இருக்கு. அப்ப இந்த இடத்துல மோனிஷியஸ் அப்படின்ற அந்த டேர்ம் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருந்தா போதும், அதுக்கான அந்த மீனிங் தெரிஞ்சிருந்தா போதும். இந்த கொஸ்டினுக்கு வந்து நீங்க இந்த நேம்ஸ் எல்லாம் சார் நாங்க இந்த நேம்ஸ் எல்லாம் மறந்துடலாம், இதெல்லாம நம்ம கரெக்டா ஞாபகம் வச்சுக்க முடியும் அப்படின்னா இல்ல, இங்க நேம்ஸ் பிரச்சனையே கிடையாது. நீங்க வாட் இஸ் மொனிஷியஸ் தெரிஞ்சா மட்டும் போதும். இப்போ மொனிஷியஸ் அப்படின்னா என்ன, பைசெக்சுவல், அவ்வளவுதான் மீனிங். ஓகே, இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, இப்போ சைக்கஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சைக்கஸ் அப்படின்றது பேசிக்ஸ்ங்க, பேசிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும். இந்த கொஸ்டினுக்கு வந்து பேசிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும். இப்போ சைக்கஸ் அப்படின்றது இட்ஸ் ஜிம்னோஸ்போம். ஒரு ஜிம்னோஸ்போம் பிளான்ட்ல அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அதுல கண்டிப்பா வந்து மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட்ஸ் இருக்கு அப்படின்னா இட்ஸ் யூனிசெக்சுவல். அப்ப கண்டிப்பா அதுதான் ஆன்சர், இந்த இடத்துல ஆன்சரா வராது. அதே மாதிரி மார்கான்சியான்றது இட்ஸ் பிரயோஃபைட். ஸோ பிரயோஃபைட்ல அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அகைன் நீங்க அந்த இடத்துல பார்க்கும்போது அங்கேயும் வந்து மேல் அண்ட் ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ அப்போ நீங்க இதையும் வந்து கிளியர் பண்ணலாம். இப்போ பப்பாயா அப்படின்றது கண்டிப்பா ஒரு ஆஞ்சியோஸ்போம். ஸோ ஆஞ்சியோஸ்போம்ல மேல் அண்ட் ஃபீமேல் ஃப்ளவர்ஸ், அங்கேயும் பைசெக்சுவல் இருக்கு, செக்சுவல் இருக்குங்க. பட் இந்த இடத்துல இந்த கொஸ்டின்ஸ்க்கு வந்து காரா அப்படின்றது வந்து டைரக்ட் ஃபேக்டாவும் இருக்கு. அதே மாதிரி நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாட் இஸ் மொனிஷியஸ், வாட் இஸ் டைசியஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாலும் போதும், இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் எடுத்து வந்துடலாம். ஸோ இப்போ நல்லா கவனிங்க, இந்த கொஸ்டின் எங்க இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்றத நான் சொல்லிட்டேன். இதுக்கான சோர்ஸ் டைரக்டா புக்ல எங்க இருக்குன்னு நான் இப்போ காட்டுறேன். Just a minute. Okay, book display ஆகுதா? Units. Yes sir. Reproduction அப்படின்னு சொல்லிட்டு இதுல we have 4 lessons. Okay, the first chapter reproduction in organisms, sexual reproduction in flowering plants, and third one is human reproduction, and fourth one is reproductive health. So these are all the 4 lessons. So in this lesson, okay, right, இப்போ இந்த லெசன்ல இருக்கக்கூடிய கண்டென்ட் அப்படின்றது it's all about reproduction. Okay, so sexual reproduction என்ன, asexual reproduction என்ன, அதனுடைய டைப்ஸ் பத்தி தான் இந்த லெசன்ல இருக்கு. இப்போ நான் சொன்ன அந்த கொஸ்டினுக்கான அந்த சோர்ஸ் அப்படின்றது நீங்க பார்க்கலாம். Just a minute. Okay, listen. See, bisexual அப்படின்றது மேல் அண்ட் ஃபீமேல் ஆர்கன்ஸ் வந்து ஒரே இதுல இருந்தா நம்ம பைசெக்சுவல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்க நீங்க பார்க்கக்கூடிய இந்த சி அப்படின்னு இந்த டயக்ராம் பாருங்க. ஆக்சுவலி சில நேரங்கள்ல பயாலஜில நம்ம வந்து டயக்ராமேட்டிக் பேஸ்ட் கொஸ்டின்ஸும் வரும். அதாவது அதுக்காக அது என்ன மீனிங் அப்படின்னா நீங்க இப்படி எடுத்துக்கூடாது சார், டயக்ராம் கொடுத்துட்டு கொஸ்டினா கேட்பாங்களா அப்படின்னா அப்படியும் கிடையாது. டயக்ராம்ல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னா இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க கீழே பார்த்தீங்கன்னா தெரியும். சி மொனிஷியஸ் பிளான்ட் அப்படின்றது என்ன கொடுத்துருக்காங்க, காரா. நான் சொல்றது புரியுதா? ரைட். ஸோ இப்போ நீங்க இந்த இடத்துல வந்து பார்க்கும்போது டைரக்டா வந்து நீங்க என்சிஆர்டி ஃபுல்லா கண்டென்ட் ஃபுல்லா படிச்சிருப்பீங்க, அது விஷயம் கிடையாது. ஆனா இங்க எங்க இருந்து கேட்டிருக்காங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். பாருங்க, இந்த மாதிரியான டயக்ராம்ஸ்குள்ள இருக்கக்கூடிய இந்த பாயிண்ட் வந்து நீங்க பார்க்கணும். ஸோ நம்ம வந்து ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர்ல இது கொடுத்துருந்தோம். ஸோ ஈஸியா அதை பார்த்து இருந்தாவே இது ஈஸியா ஆன்சர் பண்ணிருக்கலாம். சரி, இப்போ இந்த மொனிஷியஸ் பிளான்ட் அப்படின்றது ஏன் இது மொனிஷியஸ்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சி both male and female sex organs present in a single. Okay, so here the male sex organ is antheridium and the female sex organ is oogonium. So both
male and female sex organ present in a single plant, that is monoecious plant. So இந்த கொஸ்டின் டைரக்டா எங்க இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா என்சிஆர்டி பேஸ்ட். புரியுதா? ஸோ இந்த லெசன் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் வெரி வெரி சிம்பிள் லெசன். ஒன்லி 4 to 5 பேஜஸ் தான் இருக்கும். இன்ஃபர்மேஷன்ன்றது ரொம்ப வந்து ஃபேக்சுவலா தான் இருக்கும். ஆனா இப்போ இந்த இடத்துல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். ஓகே ரைட். இது இன்னொரு விஷயமும் இருக்கு. இது நான் இன்னொரு இதுக்காகவும் சொல்ல வரேன். என்னன்னா எந்த லெசனுமே வந்து நீங்க வந்து இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது வந்து ஓரளவுக்கு அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். பயாலஜியை பொறுத்த வரையும் நீங்க 360 அவுட் ஆஃப் 360 எடுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா எல்லா லெசனுக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாகும். ஓகே ரைட். ஸோ இந்த வருஷம் இந்த லெசன்ல இருந்து கேட்ட ஒரு கொஸ்டின் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் இந்த லெசனை வந்து நம்ம எப்படி அப்ரோச் பண்றதுன்னு சொல்றேன். ஸோ அது எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இப்போ அடுத்த வருஷம் ஒருவேளை நீங்க எழுதக்கூடிய 2022ல இந்த லெசன்ல இருந்து எப்படி எல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படின்றது இந்த லெசனுக்குள்ள இப்ப போய் நம்ம பார்த்துக்கலாம். ஓகே ரைட். நான் சொல்றதுல ஏதாவது உங்களுக்கு டிஃபிகல்டிஸ் இருக்கா? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இல்ல உங்களுடைய இதுவரை நான் சொன்னதுல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நீங்க கேட்கலாம். தேங்க்யூ. ஓகே சரி. ஓகே ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே சில டெர்மினாலஜி நம்ம இந்த இடத்துல தெரியணும். ஸோ இந்த இடத்துல வாட் இஸ் லைஃப் ஸ்பேன்? The period from birth to the natural death of an organism represent its lifespan. ஸோ இந்த லைஃப் ஸ்பேன் அப்படின்றது ஏன் சார் இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு எதை பத்தி சொல்றீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஆர்கானிசமுக்கும் இந்த லைஃப் ஸ்பேன் அப்படின்றது டிஃபர் ஆகும். கண்டிப்பா டிஃப்ரெண்டா இருக்கும். ஒரே ஆர்கானிசம்ஸ் வந்து ஒரு சில ஆர்கானிசம்ஸ் வந்து வித்தின் டேஸ்ல இறந்து போயிடும், சிலது மந்த் வைஸ், சிலது வந்து இயர் வைஸா இருக்கும். ஸோ இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். பட் என்சிஆர்டில இருக்கக்கூடிய இந்த இன்ஃபர்மேஷன் எப்படி கொஸ்டினா கன்வெர்ட் ஆகும் அப்படின்றத இப்ப பார்க்கலாம். லிசன். ஸோ நமக்கு வந்து இந்த இடத்துல சில இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க, சில இதுவும் கொடுத்துருப்பாங்க. இப்போ பட்டர்ஃப்ளை அப்படின்றது இங்க நான் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கிறத மட்டும் பேசுறேன். பட்டர்ஃப்ளை அப்படின்றது 1 to 2 weeks, க்ரோ அப்படின்றது 15 years, பேரட். ஸோ இப்படி ஒரு விஷயத்துக்குமே வந்து ஒவ்வொரு ஆர்கானிசம்கான அந்த இது கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ ரிமைனிங் இதுவும் நான் உங்களுக்கு சொல்றேன். பட் அதுக்கு முன்னாடி இந்த ஒரு இமேஜ், இந்த ஒரு பேஜ்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கா? அப்படி வாய்ப்பு இருந்தா எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இந்த இடத்துல எப்படி யோசிக்கிறேன் அப்படின்னா ஒரு மேட்ச் டைப் ஆஃப் கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். அதாவது டிஃப்ரெண்ட் ஆர்கானிசம்ஸ்னுடைய நேம்ஸ் ஒரு காலம்ல, இப்போ காலம் 1 அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ காலம் 1, இந்த பக்கம் காலம் 2. ஓகே. ஸோ இப்போ காலம் 1ல அந்த ஆர்கானிசம்ஸ்னுடைய நேம், ஓகே, நேம் ஆஃப் தி ஆர்கானிசம். ஆப்போசிட் காலம்ல அதனுடைய லைஃப் ஸ்பேன் வந்து கொடுத்துட்டு எது கரெக்டா மேட்ச் ஆயிருக்குன்னு கேட்கலாமா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பட்டர்ஃப்ளைன்றது 1 to 2 weeks தான். பேரட் அப்படின்றது இங்க 140 years கொடுத்துருக்காங்க. ஓகே. அதே மாதிரி crocodile அப்படின்றது 60 years கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இது நம்ம ரிமைனிங் இருக்கிறது நான் கொடுக்குறேன். ஓகே. ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னா இங்க ஒரு 4 ஆர்கானிசம்ஸ் இருக்கு. அந்த ஆர்கானிசம்ஸ்க்கு ஆப்போசிட்ல அதனுடைய லைஃப் ஸ்பேனை கொடுத்துட்டு எது இன்கரெக்டா மேட்ச் ஆயிருக்கு, எது கரெக்டா மேட்ச் ஆயிருக்குன்னு ஒரு கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இது வந்து மேட்ச் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ். இப்போ இன்னொரு விஷயமா இன்னொரு இது இங்க யோசிச்சு பாருங்க. இந்த கண்டென்ட்டை இப்படி யோசிச்சு பாருங்க. ஒரு ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டினா கேட்கலாமா? ஜஸ்ட் ஒரு சிம்பிளா ஒரு ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின். The lifespan of crocodile is 60 years. சிம்பிள். ஒரு சிங்கிள் லைன் இருக்கும், ரொம்ப சின்னதா கூட இருக்கலாம். மேபி 60ன்றதுக்கு பதிலா அவங்க 17 கொடுத்திருந்தாங்கன்னா ஸ்டேட்மெண்ட் அது கண்டிப்பா இன்கரெக்டா தான் இருக்கும். நான் சொல்றது புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ அப்போ இந்த இடத்துல இந்த ஃபேக்ட் தெரிஞ்சிருந்தா இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியும். இங்க கான்செப்டுக்கு எந்த ஒரு இதுவும் இடமே கிடையாது. இப்போ இந்த இடத்துல 60 70 அவ்வளவுதான். அப்போ இந்த மாதிரி சில இன்ஃபர்மேஷன்ஸை, ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? இப்போ நீங்க ஜஸ்ட் இதை படிச்சுட்டு மட்டும் அப்படியே பார்த்துட்டு போறீங்க அப்படின்றதுக்கும் இது ஒரு கொஸ்டினா கன்வெர்ட் பண்ண மாதிரி இப்போ நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. இது வந்து உங்களுடைய அந்த மெமரியில வந்து கொஞ்ச நாள் வந்து சேவ் ஆகும். ஸோ நீங்க அடுத்தடுத்து சில கொஸ்டின்ஸ் இதை நீங்க சால்வ் பண்ணும்போது இதுல இருந்து கொஸ்டின்ஸ் எப்படி கேட்டாலும் உங்களால ஆன்சர் பண்ண முடியும். ஓகே ரைட். ஸோ இது வந்து ஜஸ்ட் அந்த லைஃப் ஸ்பேன்னா என்ன, அதுவும் உங்களுக்கு விட்டுறக்கூடாது. ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் அதுவும் விட்டுறக்கூடாதுன்றதுக்காக சொல்றேன். ஸோ இப்போ நம்ம ரீப்ரொடக்ஷன் அப்படின்றத பத்தி பேசிக்கா நமக்கு தெரியும். இங்க வந்து 2 விதமான ரீப்ரொடக்ஷன் நடக்கும், செக்ஷுவல் அண்ட் ஏசெக்சுவல். நம்ம டார்வினுடைய நேச்சுரல் செலக்ஷனை பத்தி படிச்சிருப்போம். ஸோ எந்த ஒரு ஆர்கானிசமும் ஒரு ஜியோகிராபிக்கல் ஏரியால கண்டினியூஸா எக்ஸிஸ்ட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அந்த இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ் அதை அடாப்ட் பண்ணிட்டு தான் இருக்கும்.
So kandipa it has to adopt the conditions which are present in a particular geographical area. So if any climatic changes or any environmental changes if happen, so the organism has to be changed itself. அப்போ அந்த இடத்துல fitness பத்தி பேசியிருப்பார். Fitness அப்படின்றது it's very important. The particularly the reproduction, fitness of reproduction is another very important ஒரு criteria. ஒரு ஆர்கானிசம் ஒரு இடத்துல கண்டினியூவா எக்ஸிஸ்ட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கு reproduction is very important process. அப்ப இந்த reproduction அப்படின்றது எந்த மாதிரியான மெத்தட்ல அது நடக்கும் அப்படின்னா there are two types, sexual, asexual. So பொதுவா asexual reproduction அப்படின்றது without gamete fusion. So Sir, male voice break out, sir. No sir, it's clear. It's clear, ah? Okay, maybe Yes, ஒரு சிலருக்கு வந்து அந்த நெட்வொர்க் இஷ்யூ இருக்கலாம். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு ஏதாவது நான் சொல்றது கேட்கல அப்படின்னா உங்களுக்கு இஷ்யூ இருக்கு அப்படின்னா நீங்க கண்டிப்பா சொல்லுங்க, நான் ரிப்பீட் பண்ணேன். ஸோ அதுல இன்னும் இது பண்ண வேண்டாம், சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் திரும்ப சொல்ல மாட்டேன்லாம் கேட்க வேண்டாம், நினைக்க வேண்டாம். நீங்க எந்த டவுட் இருந்தாலும் நீங்க கேட்கலாம். ஓகே ரைட். ஸோ இப்போ ஏசெக்சுவலுக்கும் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்சஸ் என்ன, இதுல இருந்து எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ பொதுவா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்றது இட்ஸ் ஆல் அபவுட் ஃபியூஷன் ஆஃப் கேமெட்ஸ், மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட்ஸ். when there is a fusion it is also called fertilization and நம்ம இன்னும் சொல்லலாம் syngamy அப்படின்னு சொல்லலாம். syngamy, okay, syngamy or fertilization. okay, so இந்த syngamy or fertilization which is resulted into the zygote formation, correct? இது எல்லாருக்கும் தெரியும். and zygote is developed into embryo. okay, right. so இப்போ இந்த இடத்துல வந்து embryo develop ஆகி embryoல இருந்து ஆர்கானிசம் ஃபார்ம் ஆகுதுன்றது it's a sexual reproduction. what about asexual reproduction? இங்க வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஆர்கானிசம் தேவை கிடையாது. okay, a single individual is capable of producing offsprings. ஆனா நீங்க ஒரு செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ல ஒரு ஆர்கானிசம் ஃபார்ம் ஆகணும்னா கண்டிப்பா பேரண்ட்ஸ் இருக்கணும், both parents இருக்கணும், male and female, because gametes are required, right? அப்போ இந்த இடத்துல which of the following statement or which of the following இப்படியே கேட்கலாம், which of the following statement is incorrect regarding asexual reproduction அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டுடலாமா? இல்ல செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனுக்கும் how asexual reproduction is differ from sexual reproduction அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கலாம். ஸோ அப்போ இந்த இடத்துல சிங்கிள் இண்டிவிஜுவல் இஸ் கேப்பபிள் ஆஃப் ப்ரொடியூசிங் ஆஃப்ஸ்பிரிங்ஸ். ஸோ ஆஃப்ஸ்பிரிங்ஸ் அப்படின்றது இந்த இடத்துல நியூ ஆர்கானிசம்ஸ். ஓகே ரைட். இன்னொரு செகண்ட் பாயிண்ட் பாருங்க, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இங்க பார்க்கிறோம். The offsprings that are produced are not only identical to one another but are also exact copies of their parent. நீங்க asexual reproductionல clones ப்ரொடியூஸ் பண்ணலாம். clones என்ன, சிமிலரா இருக்கக்கூடிய, கரெக்டா? இப்போ நீங்க asexual reproductionன்றது சிம்பிளா நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ நம்ம வீட்ல சில பிளான்ஸ் இருக்கும், அந்த பிளான்ட்ஸ்னுடைய கிளைய உடைச்சி வச்சானாவே நீங்க அந்த பிளான்ட் வந்து வளரும், கரெக்டா? அந்த மாதிரியான அது ஆக்சுவலி நம்ம பார்த்தோம்னா வெஜிடேட்டிவ் ப்ரோபகேஷன் சொல்லுவோம். அந்த ரீப்ரொடக்ஷன்ல there is no gamete fusion, அங்க gametes கிடையாது. பட் அந்த பிளான்ட் அப்படின்றது it is identical with their parents. புரியுதா? அப்போ இந்த இடத்துல the term clones is used to describe such morphologically genetically similar individual. அப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, எந்த ரீப்ரொடக்ஷனுடைய எண்ட்ல நமக்கு வந்து இந்த மாதிரியான clones வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கலாமா? ஸோ asexual reproduction which resulted in the production of clones அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. Here the clones are nothing but the morphologically, genetically they are similar individuals. Okay, right. இப்போ I hope you people understand what is asexual reproduction. இங்க இருக்கக்கூடிய கண்டென்ட் அப்படின்றது நீங்க எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும், வேற எதுவும் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்றது ஃபியூஷன் ஆஃப் கேமெட்ஸ். asexual reproduction அப்படின்றது here there is no requirement of gamete fusion. Okay, without fusion of gametes the offsprings can produced, okay, by parents, right? இப்போ இந்த இடத்துல செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் எப்படி வந்து ஒவ்வொரு ஆர்கானிசம்ஸ்லயும் வந்து asexual reproduction sexual reproduction அப்படின்றது மாறி மாறி இருக்குன்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நல்லா கவனிங்க, asexual reproduction is common among single celled organisms. so maybe இது கூட ஒரு ஸ்டேட்மெண்டா வந்துடலாம், ஒரு ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் क्वेश्चंसா கேட்கலாம். ஏன்னா சிங்கிள் செல்டு ஆர்கானிசம்ஸ்ல asexual reproduction அப்படின்றது ரொம்ப காமனான ஒரு ப்ராசஸ். இது நம்ம இந்த இடத்துல கொடுத்துருக்கிறது வந்து ஜஸ்ட் அதாவது ஒரு இன்ஃபர்மேஷனா மட்டும் பார்க்காம யோசிச்சு பாருங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே ஒரு இந்த அப்படியே வந்து சென்டென்ஸா கொடுத்துறாங்க, இந்த சென்டென்ஸ் அப்படியே ஒரு ஸ்டேட்மெண்டா கொடுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்க. asexual reproduction is common among single celled organisms. சிம்பிள், ஒரே ஒரு லைன்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்துருக்கலாம், கொஸ்டின் எப்படி கேட்டுருக்கலாம், செலக்ட் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட், செலக்ட் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். இவங்க கொடுக்கறது அப்படியே கூட கொடுத்துட்டு இருக்கலாம், மேபி அது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்காக இருக்கலாம்.
ஸோ ஆனா இப்போ அந்த இடத்துல இன்கரெக்ட்னு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், செலக்ட் இன்கரெக்ட்னு சொல்லிட்டாங்கன்னா சைக்கலாஜிக்கலா நீங்க என்ன யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க? யூ ஆல்வேஸ் நீங்க என்ன சர்ச் பண்ணுவீங்கன்னா என்ன தேடவே ஆரம்பிச்சிருவீங்க அப்படின்னா எதெல்லாம் இன்கரெக்ட்னு தான் தேடுவீங்க. நம்ம மென்டலி வந்து நம்ம அப்படி ஃபிக்ஸ் ஆயிடுவோம். கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். அப்ப நம்ம என்ன ஆகும்? ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டை படிக்கும்போது நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம்? இது இன்கரெக்டா அப்படின்னு தான் யோசிப்போம். இந்த ஒரு விஷயத்த நீங்க மாத்தி யோசிக்கணும். ஒரு 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 ஆஸ்பிரண்ட் நீங்க வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு காம்படிட்டர். இங்க நல்லா புரிஞ்சுக்கீங்க. ஈச் அண்ட் எவ்ரி ஒன் காம்படிட்டர் ஃபார் யூ. ஈவன் ஏ சிங்கிள் மார்க், உங்களை விட ஒரு மார்க் ஒருத்தர் அதிகமா எடுத்தாலும் அவர் வந்து உங்களை விட ஹெடா இருப்பாரு. ஒரு சீட்டு கூட உங்களுக்கு அதாவது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த மாதிரி இருக்காங்க. ஸோ அதனால நான் உங்களுக்கு ஜஸ்ட் அதனுடைய இது வந்து உங்களை பயமுறுத்தல. அதே மாதிரி உங்களுக்கு வந்து நான் வந்து இப்படிதான் அப்படின்னு சொல்ல வரல. இது உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக சொல்ல வரேன். ஏன்னா சிங்கிள் கொஸ்டின், ஒரே ஒரு கொஸ்டின் கூட உங்களுடைய மார்க் வந்து டிசைட் பண்ணும். அதனால ரொம்ப அக்யூரசி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இது ஏன் சார் இப்பவே சொல்றீங்க அப்படின்னா நீங்க ஆரம்பத்துல இருந்தே இது தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக சொல்றேன். ஓகே லிசன். அப்போ உங்களுக்கு வந்து இப்போ ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் இஸ் காமன் அமௌங் சிங்கிள் செல் ஆர்கானிசம் அப்படின்றது இட்ஸ் a பேசிக் ஃபேக்ட். இது புக்ல இருக்கு. அவங்க இது ஒரு கரெக்ட் ஸ்டேட்மெண்டாவே கொடுத்துட்டு ஆனா கொஸ்டின் எப்படி கேட்டிருப்பாங்கன்னா இன்கரெக்ட் கேட்டிருப்பாங்க. நீங்க இந்த கொஸ்டின் தான் இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்னு வச்சுக்கோங்களேன், நீங்க யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஒருவேளை இது கரெக்டா இருக்குமோ இன்கரெக்டா இருக்குமோ அப்படின்னு ஆட்டோமேட்டிக்கா நம்ம அது எப்போ வரும் அப்படின்னா உங்களுக்கு அந்த கண்டென்ட்ல இங்க இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை நீங்க ஜஸ்ட் அதை அப்படியே இன்ஃபர்மேஷனா வச்சிருந்தா அப்படிதான் தெரியும். நீங்க இப்ப நான் சொல்ற மாதிரி இது ஒரு கொஸ்டினா கன்வெர்ட் பண்ணிடுங்க. இப்ப நம்ம இதை கன்வெர்ட் பண்ணிட்டோம், இதை நம்ம இப்படி கொஸ்டினா கேட்கலாம்னு சொல்லிட்டோம். இதை நான் உங்களுக்கு கொஸ்டினாவும் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. நீங்க ஒரு தடவை ப்ராக்டிஸும் பண்ணிடுறீங்க. அதுக்கப்புறம் இது உங்களுக்கு மறக்குமா? இது கண்டிப்பா மறக்குமா உங்களுக்கு? மறக்காது. சோ பயாலஜி ப்ரிப்பரேஷன் அப்படின்றது நம்ம இங்க சில விஷயங்கள் வந்து ரொம்ப பிராக்டிக்கலா இருக்கும் சார். இதெல்லாம் சிலதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நம்ம சின்ன வயசுல ரொம்ப அதிகமா ப்ராக்டிஸ் பண்ணிருப்போம். அதுதான் இங்க தேவைப்படுது. சிம்பிள். இங்க என்னன்னா நீங்க எவ்வளவு நாள் ப்ரிப்பேர் பண்றீங்க, எப்படி ப்ரிப்பேர் பண்றீங்கன்றதெல்லாம் இல்ல. வித்தின் 1 hour 16 minutes, ஓகே, கிட்டத்தட்ட ஒரு 60 minutesல உங்களுடைய அந்த என்டையர் எக்ஸிஸ்டிங் நாலேஜை நீங்க எப்படி யூட்டிலைஸ் பண்றீங்கன்றதை பொறுத்து தான் உங்களுடைய மார்க் இருக்கு. கரெக்டா? ஈச் அண்ட் எவ்ரி கொஸ்டின் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே லிசன். நெக்ஸ்ட் பாருங்க. And in plants and animals with relatively simple organizations, அதாவது இங்க asexual reproduction it is not only prevalent in single cell organism, even in plants and animals also, but those plants and animals are very simple organisms. Okay, next. இப்போ for example பாருங்க, protist and monerans. See, protista அப்படின்றதும் monerans அப்படின்றதும் they are different kingdoms. I hope நீங்க எல்லாருமே biological classification lesson already just ஒரு ஐடியா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைனாலும் நம்ம பார்க்க தான் போறோம். ஸோ பயாலஜிக்கல் கிளாசிபிகேஷன் அப்படின்னு ஒரு லெசன் 11th ஸ்டாண்டர்ட்ல இருக்கு. அங்க டிஃப்ரெண்ட் கிங்டம்ஸ் பத்தி படிப்போம். அதுல RH விட்டேக்கருடைய கிளாசிபிகேஷன்ல there are 5 kingdoms. So among the 5 kingdoms, Protista is a very important kingdom, and Monerans அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா it includes bacteria. Protista அப்படின்றது it include unicellular eukaryotes. நல்லா புரிஞ்சுக்குங்க. Protistan organisms are unicellular eukaryotic organisms. Unicellular eukaryotes. See, சில 12th இருக்கக்கூடிய சில கண்டென்ட் உங்களுக்கு புரியறதுக்கு பேசிக் நாலேஜ் ரொம்ப முக்கியம். ஸோ அதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ இந்த இடத்துல protist இந்த monerans அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா they are bacterias. Okay, they include bacterias. ஸோ பாக்டீரியா அப்படின்னாவே உங்களுக்கு தெரியணும், they are prokaryotes. கரெக்டா? ஸோ bacterias are prokaryotic cells. ஸோ ஒரு prokaryotic செல்லுக்கும் யூகேரியோட்டிக் செல்லுக்கும் இருக்கக்கூடிய பேசிக் டிஃபரன்ஸ் யாராவது சொல்ல முடியுமா? Anyone? ரொம்ப நேரமா நான் क्वेश्चन கேட்காம சொல்லிட்டு இருக்கேன். சோ அதனால I started. Prokaryotes have no nucleus and membrane bound organelles. Okay. So we cannot okay, good, but we can't say there is no nucleus. The nucleus is not bound by any membrane. Okay, so there is a genetic material, right? இப்போ நீங்க for example நீங்க பாத்தீங்கன்னா இப்போ ஒரு சில பாக்டீரியாஸ் நீங்க பார்க்கலாம். ஓகே, so just a minute. See, இப்போ நீங்க ஈகோலை பாக்டீரியா எடுத்துக்கங்க. So ஈகோலை பாக்டீரியா அப்படின்னு பாத்தீங்கன்னா it consists many flagella, right? And it has a genetic material. அங்க genetic material இருக்கும். Okay, but the genetic material is not surrounded by any membrane.
that is called nuclein அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? So in prokaryotic cell there is two important point. What you said is correct, but the only one correction, there is a nucleus which is not covered by membrane, but there is a lack of organelles, the membrane bound organelle. It's very important. Sir, ஏன் membrane bound organelle சொல்றீங்கன்னா, because prokaryotic cells consist ribosomes. So ribosomes are also organelles, but they are non-membrane bound organelles. இத பத்தி நம்ம cell lesson நடத்தும்போது இன்னும் டீடைலா சொல்றேன். So இங்க protista and monerans both are have unicellular organisms, but protista how it is differ from monera அப்படின்றது நீங்க தெரிஞ்சுக்கணும். So இங்க வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும், உங்களோட நாலேஜ் நீங்க இன்க்ரீஸ் பண்ணணும். ஏன்னா monerans அப்படின்றது which include bacteria, they also prokaryote, they are also unicellular. Protista organisms also unicellular organism, but they are eukaryotes. Okay, so இது வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். Okay, right. So these two organisms, okay, protista and monerans, the organisms are the parent cell divides by mitosis. See, இப்போ நீங்க இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா செல் டிவிஷன் அப்படின்ற ஒரு பேசிக் ப்ராசஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். The cell when it wants to proliferate, definitely it has to be divide. கண்டிப்பா ஒரு ஆர்கானிசம் அப்படின்றது வந்து அது வந்து ஒரு மல்டி செல்லுலார் ஆர்கானிசம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா வந்து அது வந்து செல் டிவைட் ஆகும். ஸோ கண்டிப்பா ஒரு ரெண்டு விதமான செல் டிவிஷன் இருக்கு, எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், மைட்டாசிஸ் அண்ட் மியாசிஸ். இப்போ எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிளா உங்களுக்கு தெரியும், மைட்டாசிஸ் அப்படின்றது ஈக்குவேஷனல் டிவிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. வாட் எவர் தி நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் ஆர் பிரசன்ட் இன் மதர் செல், ஆஃப்டர் செல் டிவைட்ஸ் த ஈக்குவல் நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் ரிமைன் இன் தி சேம். ஓகே, நமக்கு அந்த மதர்ல என்ன இருக்கோ அதே தான் டாட்டர் செல்ஸ்லயும் இருக்கும். நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் ஆர் நெவர் சேஞ்ச். ஸோ அது மைட்டாசிஸ் ப்ராசஸ்ல நம்ம பார்ப்போம். அதனால தான் மைட்டாசிஸ் டிவிஷன்ன்றது மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா அந்த சொமேட்டிக் செல்ஸ், இப்போ ஹியூமன்ஸ்ல சொமேட்டிக் செல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மைட்டாசிஸ் டிவிஷன் தான் நடக்கும். பட் கேமெட்ஸ் ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து ரிடக்ஷன் டிவிஷன் நடக்கணும். இட்ஸ் நத்திங் பட் மியாசிஸ். ஸோ மியாசிஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் ரிடக்ஷன் டிவிஷன் சொல்லுவாங்க. ஏன்னா the number of chromosomes are reduced by half to n அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு diploid cell when it is divided meiotically it produce n. ஸோ இதை நம்ம அடுத்து இதை பத்தி பார்க்கலாம். ஸோ இது ஏன் நான் இந்த இடத்துல சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, here the protista and monerans, they are unicellular organisms. They want to produce the new offsprings. Then what happened? The cell has to be divided equal. So அப்ப அந்த ஒரு செல் வந்து ரெண்டா பிரியணும். அப்ப அந்த இடத்துல மைட்டாசிஸ் டிவிஷன் நடக்கும். So அப்ப இங்க யோசிச்சு பாருங்க, மைட்டாசிஸ், okay, மைட்டாசிஸ், the cell division itself, it's a type of reproduction. In which of the following pair of organisms அப்படின்னு ஒரு क्वेश्चन கேட்கலாமா? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? The organisms which produce new organisms by mitosis process itself. So இதுல ஆப்ஷன்ஸ் கொடுக்கலாம், பேர் மாத்தி கொடுக்கலாம், protistans வேற மாத்தி கொடுக்கலாமா? அப்போ உங்களுக்கு protistans and monerans both organisms can produce new organisms by dividing mitotically. இந்த பாயிண்ட் உங்களுக்கு புரியுதா? அதான் கொடுத்திருப்பாங்க, அந்த பாயிண்ட் கிளியரா மென்ஷன் பண்ணிருப்பாங்க. In these organisms cell division is itself a mode of reproduction. கொடுத்திருக்காங்களா? செல் டிவிஷன் itself it's a mode of reproduction. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, இதுவே வந்து ஒரு क्वेश्चन கேட்கலாமா, இல்ல ஒரு மேட்ச் டைப் ஆஃப் கேட்கலாம், ஒரு ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் क्वेश्चन கேட்கலாம். சோ யோசிச்சு, அதுக்கு தான் உங்களுக்கு நான் ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंसல இருக்கக்கூடிய அந்த டிஃபரெண்ட் டைப் ஆஃப் क्वेश्चंस நீங்க தெரிஞ்சுக்கணும்னு சொன்னதுக்கு இதுக்கு தான். ஏன்னா நீங்க क्वेश्चंस பார்க்க தான் உங்களுக்கு இந்த क्वेश्चन, இந்த கண்டென்ட் படிச்ச உடனே அந்த क्वेश्चंस உங்களுக்கு ஞாபகம் வரும். ஓகே, இந்த கண்டென்ட் ஓகே இந்த மாதிரியான ஒரு क्वेश्चना கேட்கலாம். மேபி அது எந்த கண்டென்ட் வேணாலும் இருந்துட்டு போட்டோம், ஆனா அந்த இடத்துல கேட்ட டைப் ஆஃப் क्वेश्चन இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்ப அந்த क्वेश्चन வந்து எப்படி இருக்கு அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கும் போது ஒரு கண்டென்ட்டை நீங்களே கன்வெர்ட் பண்ணலாம். இப்ப நானே சொல்லிடுவேன், இப்ப நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன், ஆக்சுவலி நீங்க கன்வெர்ட் பண்ணணும், ஆனா உங்களுக்கு அந்த வாய்ப்பு வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் கொடுத்துட மாட்டேன், நானே எல்லாத்தையும் சொல்லிடுவேன். நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணா மட்டும் போதுங்க. இப்ப நான் சொல்றேன், இந்த இடத்துல இருந்து நீங்க கீஸ் எடுக்கணும், நோட் ஏதோ சிம்பிளான இருக்கக்கூடிய சிம்பிள் நோட்ஸ் தான். இப்ப நீங்க இந்த இடத்துல இருந்து இப்ப என்சிஆர்டி உங்க கையில இருக்கு அப்படின்னா, சோ இல்ல வந்து நோட்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா, அப்ப இந்த பேஜ்ல இருந்து நான் என்ன சார் நோட்ஸ் எடுக்கணும்? சிம்பிள். நீங்க எடுக்க வேண்டிய நோட்ஸ் அப்படின்றது சிம்பிள், செல் டிவிஷன் அப்படின்னு ஒரு சிங்கிள் லைன் போட்டு செல் டிவிஷன் அப்படின்னு சிம்பிளா போட்டுட்டு அதுக்கு பக்கத்துல புரோட்டிஸ்டன் மொனரன்ஸ் எழுதிருக்கீங்க. இவ்வளவுதான் ஸ்மார்ட் ஒர்க். இங்க நோட்ஸ் மேக்கிங் அப்படின்றது இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் அது வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்கக்கூடாது, ரொம்ப காம்ப்ளிகேட்டா நீங்க ஆக்க கூடாது. நெக்ஸ்ட் டைம் நீங்க இந்த கண்டென்ட்டை பாக்குறீங்க அப்படின்னா, இதுதான் சார் இன்ஃபர்மேஷன், இதுதான், இதுக்கு மேல இங்க எதுவுமே இல்லை அப்படின்ற அளவுக்கு வந்து நீங்க ஃபில்டர் பண்ணி வச்சிருக்கணும். அதை நான் சொல்லிடுவேன், நீங்க கவலையப்பட தேவையில்ல. ஈச் அண்ட் எவ்ரி லைன் we will analyze. இப்ப நீங்களே பார்த்திருப்பீங்க, நம்ம எந்த ஒரு லைனும் மிஸ் பண்ண மாட்டோம். பயாலஜி அப்படி ஒரு ப்ரிப்பரேஷன் தான் 360 எடுக்கிறதுக்கு தேவை. ஸோ என்னுடைய நாலேஜ்ல நான் சொல்றேன். ஓகே ரைட். இப்போ நீங்க அடுத்து என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா, இந்த செல் டிவிஷன் இட்செல்ஃப் இஸ் a mode of reproduction in
Protection and monovalence அப்படின்னு பார்த்திருக்கோம். ஸோ இப்போ இதுக்கு அடுத்த லெசன் பாருங்களேன். ஓகே, ஸோ சாரி, இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய கண்டென்ட். ஓகே, many single celled organisms reproduce by binary fission. ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் பைனரி ஃபிஷன் அப்படின்றது வந்து ஒரு செல் ஈக்குவலா ரெண்டா வந்து டிவைட் ஆகுறது நம்ம பைனரி ஃபிஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரி, இப்போ இங்க அகைன் சிங்கிள் செல்லர் ஆர்கானிசம்ஸ்ல பைனரி ஃபிஷன் அப்படின்றது இட்ஸ் எ காமன் ஆன ஒரு ரீப்ரொடக்ஷன் மெத்தட். அப்ப இங்க ஏதாவது எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது we will get two examples. One is amoeba, another one is paramecium. கொடுத்துருக்காங்களா? நான் பேசுறது கேக்குதுங்களா? Yes, sir. Yes, sir. ஓகே, சோ இப்போ அகைன் நீங்க நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்னா நீங்க நோட்ஸ் எடுக்க வேண்டிய அந்த ரெண்டு எக்ஸாம்பிள் நேம், ஒன் இஸ் paramecium, another one is amoeba. கரெக்ட்? amoeba and paramecium. see இதுக்கான எக்ஸாம்பிள் பாருங்க. see இந்த இடத்துல நீங்க பார்க்கலாம். so cell division in unicellular organisms like budding in yeast. so நீங்க இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் இந்த டயகிராம் பாத்தீங்கன்னா it's a budding. okay, so bud development, it's a asexual reproduction. okay, எங்க நடக்குது அப்படின்னா ஈஸ்ட்ல. ஓகே, இதுவே கூட நீங்க ஒரு क्वेश्चन எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒரு மேட்ச் டைப்ல ஒரு காலம்ல ஈஸ்ட் கொடுத்துட்டு ஆப்போசிட் காலம்ல பட்டிங் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா ஏசெக்சுவல் மெத்தட் அப்படின்றது பட்டிங் இஸ் கரெக்ட். அதே மாதிரி அமீபால என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க? பைனரி ஃபிஷன். லுக் அட் திஸ். ஓகே, ஸோ அமீபா அப்படின்றது ஒரு இர்ரெகுலர் ஷேப்ல இருக்கும், நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதனுடைய ரிசல்ட்ல நீங்க பார்க்கும்போது அதனுடைய ஜெனட்டிக் மெட்டீரியல் ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் ஆயிட்டு நியூ இண்டிவிஜுவல் செல்ஸ் வந்து இந்த இடத்துல ஃபார்ம் ஆயிருக்கிறத நீங்க பார்க்க முடியும். ஓகே, ஸோ அப்போ பைனரி ஃபிஷன் which is occur in amoeba, budding which is seen in yeast. ஓகே, இது வந்து அடுத்த எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் நம்ம இங்க பைனரி ஃபிஷன் இஸ் ஆல்சோ டேக்ஸ் பிளேஸ் இன் paramecium ஆல்சோ. ஸோ paramecium அப்படின்றது உங்களுக்கு இந்த இடத்துல இந்த எக்ஸாம்பிள் இங்க எதுவும் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. in yeast the division is unequal and the small buds. நோட் பண்ணிக்கங்க, இங்க நீங்க நோட் பண்ண வேண்டிய முக்கியமான ஒரு டேர்ம் என்னன்னா unequal. ஓகே, நோட் டவுன். இப்போ உங்களுக்கு வந்து இந்த இடத்துல क्वेश्चन வந்து அவங்க வந்து டஃப் பண்ணலாம். சோ எப்படி கேட்கலாம் அப்படின்னா, ஒரு நிமிஷம். see இந்த இடத்துல in east the division is equal and the small buds are produced. instead of unequal they will mention equal. சோ அப்ப இந்த இடத்துல ஒரே ஒரு டேர்ம் அந்த unequal அப்படின்றது ஈக்குவலா மாத்திட்டாங்க அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் மாறிடும், சென்டென்ஸ் மாறிடும். அதாவது அதனுடைய என்டையர் சென்டென்ஸ்க்கான மீனிங் வந்து மாறிடும். மேபி அது வந்து ஒரு இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கான சோர்ஸ் அவங்க எடுத்துக்கலாம். ஸோ அதனால யூ ஷுட் நோ இன் ஈஸ்ட் த டிவிஷன் இஸ் அன்ஈக்குவல் அண்ட் ஸ்மால் பர்ட்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட் தட் தே ரிமைன் அட்டாச்டு இனிஷியலி டு தி பேரண்ட் செல்ஸ். அது ஒரு எப்போ அது டெவலப் ஆகுது, ஓகே, eventually get separated and matured into new yeast organisms, which means they are produce new cells. ஓகே, ஸோ அப்போ இங்க ஈஸ்ட்ல என்ன மாதிரியான டிவிஷன் நடக்குது அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டா நீங்க என்ன எழுதணும்? இட்ஸ் a budding. பட் பட்டிங் அப்படின்னு சொல்லும் போது இங்க எப்படி பார்க்கணும்? unequal. ஓகே, டோன்ட் forget the term is very very important. நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க, அண்டர் unfavorable condition. இப்போ now we are going to discuss the asexual reproduction, how it is takes place in amoeba. Listen, in a unfavorable condition amoeba withdraws its pseudopodia. Pseudopodia is nothing but the false feet. Okay, நீங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தெரியும். So these are all the false feet. Okay, இந்த இடத்துல தெரியுது. Okay, so these are all the false feet. Okay, these are pseudopodia. So what happens whenever there is a unfavorable conditions, the amoeba withdraws its pseudopodia and it also secretes a 3-layered hard covering or cyst. சிம்பிளா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா cyst அப்படின்னு சொல்லுவோம். cyst is nothing but the layer அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு small layer which is formed around the cell. Okay, then this phenomena is termed as encystation. Note down here, you have to remember this point, encystation, which is related with அப்படின்னு ஒரு question கேட்டாங்கன்னா amoeba. Correct? Okay, so encystation, that is the one of the phenomena which is takes place in அப்படின்னு ஒரு question கேட்கலாம் in amoeba. See எப்போ இது நடக்குதுன்றது another very important. Unfavorable conditions, during unfavorable condition amoeba can produce encystation. I mean it can produce cyst. Okay, so by withdrawing its pseudopodia and it can able to produce or synthesize 3 layers.
3-layer hard covering that is called cyst. The process or the phenomena is termed as encystation. அப்ப இந்த இடத்துல encystation அப்படின்றது அமீபால ஒரு asexual reproduction உடைய ஒரு மெத்தட். சோ இந்த இடத்துல கொஸ்டின்ஸ் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? நம்ம இந்த phenomena-வோட எதோட ஆர்கானிசமோட தொடர்புடையதுன்னு ஒரு கொஸ்டின் கேட்கலாமா? சோ encystation which is related with paramecium அப்படின்னு கொடுக்குறாங்க. The statement is correct? No. See, இப்படி ஒரு क्वेश्चन இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க சார். இப்ப நான் இப்படி ஒரு क्वेश्चन வரலாம் நான் சொல்றேன். நீங்க யோசிச்சு பாருங்க, இப்படி ஒரு क्वेश्चन வராதுன்னு நம்ம ஏதாவது யோசிக்க முடியுமா? No sir. There is a chance. See, நம்ம ஒரு விஷயம் நான் வந்து உங்களுக்கு NCERT plus previous year questions ஏன் நான் பார்க்க சொல்றேன் அப்படின்னா, previous year questionsல உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிடும். NCERT-ல இருந்து தான் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இது வந்து கிளியரா கொடுத்திருக்காங்க, NCERT-ல கொடுத்திருக்காங்க. encystation அப்படின்ற ஒரு ப்ராசஸை கிளியரா கொடுத்திருக்காங்க. அப்போ இது வரையும் போன வருஷம் இந்த கொஸ்டின் கேட்டாங்களான்னா கேட்கல. இந்த வருஷம் கேட்டாங்களா அப்படின்னா கேட்கல. அப்போ மேபி 2020ல இது ஒரு கொஸ்டினை கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கா? நான் உங்களுக்கு சொல்லிடுவேங்க. மேக்சிமம் ஒரு லெசன்ல இருந்து எந்த ஒரு சிங்கிள் டேர்ம் கூட விட மாட்டேன். அது வந்து எப்படி வந்து ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர்ல கொஸ்டினா கேட்டிருக்காங்க அப்படின்னு நான் சொல்லிடுவேன். அதை தாண்டி மேபி அதே ஒரு டேர்ம் வந்து இப்போ நமக்கு ஃபியூச்சர்ல கொஸ்டினாவும் வரலாம். அதுக்காக ஆல்ரெடி கேட்டது கேட்க மாட்டாங்கன்னு நம்ம எடுத்துக்க கூடாது. அதையும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். ஆனா ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சுப்போம் என்னன்னா, ஆல்ரெடி ஒரு கண்டென்ட் வந்து ஒரு டேர்ம் வந்து கொஸ்டினை யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அது இல்லாத ஒரு கண்டென்ட்டை தான் அவங்க கொஸ்டினா எடுக்கிறதுக்கு மேபி சூஸ் பண்ணுவாங்க. சரி, இது நமக்கு பேசிக்கா தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஸோ அதனால encystation அப்படின்றது என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ when favorable condition returns, the encysted amoeba divides by multiple fission. நல்லா புரிஞ்சுக்கங்க, இங்க fission அப்படின்றது தான் கொடுத்திருக்காங்க. Okay, and it can produce many minute amoeba or pseudopodiospores. Note down the term pseudopodiospores. See, pseudopodiospores எந்த கண்டிஷன்ஸ்ல ஃபார்ம் ஆகும் அப்படின்னு क्वेश्चन கேட்கலாம். during favorable conditions. ஆனா அந்த ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ்க்கு முன்னாடி இங்க என்ன ஃபார்ம் ஆயிருக்கணும் அப்படின்னா, encystation மூலமா சிஸ்ட் ஃபார்ம் ஆயிருக்கணும். சோ அந்த சிஸ்ட் வந்து இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ் வரும்போது it is divide and it can produce new pseudopodiospores or new amoeba. ஓகே, சோ இப்போ ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த ஸ்போர்ஸ் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, when the cyst wall burst out and the spores are liberated in the surrounding medium to grow up into many amoeba. So the process, இந்த மாதிரி அந்த சிஸ்ட் உடைஞ்சு அதுல இருக்கக்கூடிய ஸ்போர்ஸ் வந்து லிபரேட் ஆகி அது ஒரு நியூ அமீபாவா ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த ஃபினோமினா இருக்கு இல்லையா, that is called sporulation. So encystation which is followed by sporulation. So encystation, the process which related with unfavorable condition. Okay, but sporulation அப்படின்றது is related with favorable condition. Okay, but these process are very important. So எதுக்கு அப்புறம் எது நடக்குது அப்படின்றது உங்களுக்கு கிளியரா தெரியணும். During unfavorable conditions, the amoeba withdraws its pseudopodia and it secretes 3 layers hard covering, that is cyst. The process is called encystation. When the favorable condition returns, the amoeba divides multiple fissions. Okay, அப்ப multiple fission அப்படின்றது அமீபால நடக்குதுன்னு சொல்லலாமா? மல்டிபிள் ஃபிஷன். பைனரி ஃபிஷன் அப்படின்றது நம்ம கேள்விப்பட்டோங்க. பைனரி ஃபிஷன் அப்படின்றது இட்ஸ் ஓகே, பட் இங்க மல்டிபிள் ஃபிஷனும் நடக்குது. அது உங்களுக்கு புரியுதா? இந்த மல்டிபிள் ஃபிஷன் அப்படின்றது எங்க நடக்குது, இதனுடைய ரிசல்ட்டை நம்ம இந்த இடத்துல என்ன ஃபார்ம் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்கணும். So sporulation and encystation, these two phenomena are related with which of the following organisms asexual reproduction அப்படின்னு ஒரு क्वेश्चन கேக்குறாங்க. ஆன்சர் என்னங்க இருக்கும்? Amoeba. That's it. இவ்வளவுதாங்க விஷயம். சோ நீங்க இப்ப யோசிச்சு பாருங்க, இந்த ஒரு பர்டிகுலர் இந்த கண்டென்ட்ல இருந்து ஏதாவது ஒரு சிங்கிள் லைன் நீங்க மிஸ் பண்ணிட்டு போக முடியுமா? இதுல இருந்து ஒரு क्वेश्चन கேட்க மாட்டாங்க, I can quit it, I can go another அப்படின்னு ஏதாவது நீங்க யோசிக்க முடியுமா? கண்டிப்பா முடியாது. மேபி எங்க இருந்து வேணாலும் क्वेश्चंस கேட்கலாம். இப்போ நான் சொன்ன மாதிரி, இப்போ நம்ம ஆல்ரெடி காரா அப்படின்ற அந்த கண்டென்ட் வந்து ஒரு क्वेश्चனா கன்வெர்ட் ஆயிருக்கு. அது இமேஜஸ்ல இருந்தே எடுத்திருக்காங்க. சோ உங்க புக்ல வந்து நிறைய இமேஜஸ் வந்து டிபிக்ட் பண்ணிருப்பாங்க, அதுல இருந்து ஒரு क्वेश्चन கேட்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம இங்க நிறைய இன்ஃபர்மேஷன் பார்த்துட்டோம், பட் இதை தாண்டி நமக்கு இங்க சில இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு. பட்டிங் அப்படின்றது நம்ம எங்க பார்த்தோம்? ஈஸ்ட்ல பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? ஆனா இட் ஆல்சோ prevalent in hydra. ஹைட்ரா மாதிரியான ஆர்கானிசம்ஸ்ல பட்ஸ்ன்றது ஃபார்ம் ஆகுறது அப்படின்றது இட்ஸ் another one. இந்த இடத்துல நீங்க பாக்குறீங்க, this is ஹைட்ரா.
Okay, so first வந்து பாத்தீங்கன்னா Zeus Pores of Chlamydomonas. See, this is the Chlamydomonas. Chlamydomonas is a blue green, sorry, it is a green algae. Chlamydomonas அப்படின்றது இட்ஸ் green algae. Chlorophyceae அப்படின்ற ஒரு கிளாஸ்ல வரும். ஸோ இதை பத்தி நம்ம பயாலஜிக்கல் கிளாசிபிகேஷன் நடத்தும்போது சொல்றேன். பட் இந்த இடத்துல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா Chlamydomonas can produce its new offsprings by producing Zeus Pores அப்படின்றது உங்களுக்கு தெரியும். சிம்பிள் யோசிச்சு பாருங்க, ஒரு மேட்ச் டைப் ஆஃப் கொஸ்டின் கேட்கறாங்க, அதுல ஒரு காலம்ல Chlamydomonas, அடுத்த காலம்ல Zeus Pores கொடுத்திருக்காங்க அப்படின்னா the pair is correctly matched. கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பெனிசிலியம். ஸோ பெனிசிலியம்ல என்ன ஃபார்ம் ஆகுது அப்படின்னா கொனிடியா. See, gonidia spores அப்படின்னு நம்ம பார்ப்போம். So these are all the gonidias. Okay, so different type of asexual and sexual spores are there. So நம்ம algae fungi பத்தி படிக்கும்போது இந்த ஸ்போர்ஸ் எல்லாம் படிச்சிருப்போம் 11th. ஸோ இங்க asexual spores ஆன இந்த gonidia spores அப்படின்றது எந்த ஆர்கானிசம்ஸ்ல ஃபார்ம் ஆகுது அப்படின்னா பெனிசிலியம். அப்ப பெனிசிலியம் அப்படின்றது இட்ஸ் ஏ ஃபங்கை. புரியுதா உங்களுக்கு? ஸோ gonidia formation is related with பெனிசிலியம். ஹைட்ரா அப்படின்னு சொல்லும் போது இங்க என்ன ஃபார்மேஷன் நடக்குது? பட்ஸ் ஃபார்மேஷன் நடக்குது. சி, இந்த ஆர்கானிசம்ஸ் நீங்க பார்க்கும்போது திஸ் இஸ் ஸ்பாஞ்ச். ஓகே, ஸோ நம்ம பொரிஃபெரா அப்படின்ற ஒரு ஃபைலம் கீழே அனிமல் கிங்டம்ல ஸ்பாஞ்சஸ் பத்தி படிச்சிருப்போம். ஸோ த ஸ்பாஞ்சஸ் ஆல்சோ ரீப்ரொடியூஸ் asexually by producing gemmules. ஸோ தீஸ் ஆர் ஆல் தி gemmules. ஓகே, உங்களுக்கு இந்த இடத்துல புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அகைன் இப்போ நமக்கு இந்த கண்டென்ட் எல்லாம் விட்டுருங்க. இந்த கண்டென்ட் நம்ம படிச்சிட்டோம், ஸ்போர்லேஷன் என்னன்னு படிச்சிட்டோம், பட்டிங் எங்க நடக்குதுன்னு படிச்சோம், பைனரி ஃபிஷன் எங்க நடக்குதுன்னு பார்த்துட்டோம். பட் கொஸ்டின் செட்டர் என்ன யோசிக்கலாம்னா, இதெல்லாம் விட்டுட்டு இந்த டயக்ராமேட்டிக் கண்டென்ட்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்கலாமா? 4 ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. ஜூஸ் போர்ஸ் அப்படின்றது Chlamydomonasல இருக்கு. பெனிசிலியம் அப்படின்றது கொனிடியாஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஹைட்ரால பட்டிங் நடக்குது, ஸ்பாஞ்சஸ்ல ஜெம்யூல்ஸ் நடக்குது அப்படின்றது கரெக்டான மேட்ச். பட் அது இது அவங்கள அப்படியே மாத்தி கொடுக்கலாமா? மாத்தி கொடுத்துட்டு ஏதாவது இன்கரெக்டா கேட்கலாம். இப்போ ஒண்ணும் இல்லைங்க, இப்போ நீங்க ஜஸ்ட் அப்ப கவனிங்களேன். சி, இப்போ இங்க உங்களுக்கு பாத்தீங்கன்னா நிறைய கொஸ்டின் பாருங்க. இப்போ இது வந்து பயாலஜில மட்டும் நான் பாக்குறேன். இந்த இடத்துல வந்து இது ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்களா, இங்க ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்களா, ஸோ இங்க ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க. இந்த ஒரு பர்டிகுலர் பேப்பர்ல மட்டும் பயாலஜில இந்த 3 கொஸ்டின்ஸ் இருக்கு. தென் இங்க ஒரு கொஸ்டின் இருக்கு. ஸோ அப்புறம் இங்க பாருங்க, இப்படி நிறைய மேட்ச் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறது வந்து இன்னைக்கு கொஸ்டின் பேப்பர்ல நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சி, லுக் அட் திஸ் ஒன். ஓகே, ஸோ தீஸ் ஆர் ஆல் தி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மேட்ச் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ். அதுல நம்ம இங்க நிறைய என்ன பார்க்கணும் அப்படின்னா மேட்ச் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கிறது நீங்க பார்க்க முடியுது. ஓகே, சி, எத்தனை மேட்ச் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ அதனால தான் சொல்றேன், நீங்க ஒவ்வொரு கண்டென்ட்டையும் நீங்க எந்த அளவுக்கு வந்து அதை மேட்ச் டைப்பா மாற்ற முடியுமோ அவ்வளவு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து ஜஸ்ட் லெசன் நடத்தும் போது நான் மேக்ஸிமம் சொல்லிடுவேங்க. பிளஸ் இதோட சேர்ந்து நம்ம ஒரு லெசன் கம்ப்ளீட் பண்ண உடனே அந்த லெசன் ரிலேட்டடா டெஸ்ட் கண்டக்ட் பண்ணும்போது ஐ வில் கிவ் யூ a கொஸ்டின். ஸோ அந்த கண்டென்ட் நான் உங்களுக்கு கொஸ்டினாவும் கொடுத்துருவேன். ஓகே, ஸோ அதை தாண்டி இதை தாண்டி கொஸ்டின் கேட்கறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப குறைவுதான். ஓகே, ரைட். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம இதே மாதிரி இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இமேஜஸும் நீங்க பார்க்கணும். ஸோ இங்கே நான் சொல்லியிருக்கேன், பட்டிங் அப்படின்றது ஈஸ்ட்ல நடக்கும், பைனரி ஃபிஷன் அப்படின்றது அமீபா. ஓகே, ரைட். ஸோ இதோட முடியல, நம்ம அடுத்த பார்க்க போறோம். அடுத்த இது நம்ம பார்க்கலாம். லிசன். சரி, இன்னொரு இமேஜ் இருக்கு. ஸோ இமேஜ் இருக்கு இங்க, கண்டிப்பா ஒரு ஃபிகர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்க அதை கண்டிப்பா அதை அனலைஸ் பண்ணியே ஆகணும். ஸோ ஃபர்ஸ்ட் இமேஜ் வந்து ஐஸ் ஆஃப் பொட்டேட்டோ அண்ட் பி வந்து ரைசோம்ஸ் ஆஃப் ஜிஞ்சர் அண்ட் அகேவ்ல புல்பில். ஓகே, அண்ட் பிரயோஃபிலம்ல லீஃப் பட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். வாட்டர் ஹயாச்சேத்துல ஆப்செட் ஃபார்ம் ஆகும். சி, திஸ் இஸ் தி ஆப்செட். ஓகே, தெரியுதா? திஸ் இஸ் ஆப்செட். ஸோ இது வந்து வெஜிடேட்டிவ் ப்ரோபக்யூல் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது வெஜிடேட்டிவ் ப்ரோபகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். பிளான்ஸ்ல ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் தான் வெஜிடேட்டிவ் ப்ரோபகேஷன் சொல்றேன், வேற எதுவும் கிடையாது. ஸோ ஒவ்வொரு ஆர்கானிசம்லயும் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்றது டிஃப்ரெண்டா இருக்கும். ஓகே, அந்த விதத்துல பார்க்கும்போது வாட்டர் ஹயாச்சிட் இட்ஸ் ஆல்சோ கால்டு டெரர் ஆஃப் பெங்கால் அப்படின்னு நம்ம அடுத்து பார்ப்போம். ஸோ அதை பத்தி நான் அடுத்து சொல்றேன். வாட்டர் ஹயாச்சிட் அப்படின்றது இட்ஸ் எ இன்வேசிவ் பிளான்ட். இட் இஸ் நாட் எ நேட்டிவ் பிளான்ட் ஆஃப் இந்தியா. இது இந்தியாவுடைய நேட்டிவ் பிளான்ட் கிடையாது. இது வந்து இதனுடைய லீவ்ஸ் அந்த கலருக்காகவும் அதனுடைய ஷேப்புக்காகவும் அதனுடைய ஃப்ளவரிங்காகவும் இட் இஸ் brought from ஃபாரின் கண்ட்ரி. ஓகே, ஸோ இங்க வந்து இது ஒரு ஹார்டிகல்ச்சர் பிளான்ட்டா தான் எடுத்துட்டு வந்தாங்க.
பட் இதனுடைய அந்த ஆப்செட் இருக்கு இல்லையா, இதனுடைய ஆப்செட்னுடைய அந்த ரீப்ரொடக்டிவ் growth, எஸ்பெஷலி ஏசெக்சுவல் ரீப்ரொடக்டிவ் growth இது. ஓகே, ஸோ அதனால என்ன ஆகும்னா பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆகும் ஈவன் ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம்ல. அந்த நீங்க பார்த்திருப்பீங்க, இது தமிழ்ல வந்து ஆகாய தாமரை அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பொல்யூட்டட் வாட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா இது நிறைய இடத்துல இருக்கும். ஸோ இது வந்து என்னதான் வந்து அந்த இதெல்லாமே கிளீன் பண்ணாலும் வித்தின் 1 மந்த்க்குள்ள மறுபடியும் ரீஎமர்ஜ் ஆகி மறுபடியும் ஆக்குபை பண்ணிக்கும். ஸோ இதுல ஆக்சிஜன், வாட்டர்ல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் கம்ப்ளீட்டா வந்து இது கன்சியூம் பண்ணிக்கும். ஸோ அதனால தான் வந்து அக்வாட்டிக் லைஃப்ல வந்து நிறைய சேஞ்சஸ் இது எடுத்து வரும். இட்ஸ் வல்னரபிள் டு அதர் அக்வாட்டிக் ஆர்கானிசம்ஸ் ஆல்சோ. ஸோ அப்போ இங்க ஆப்செட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வெஜிடேட்டிவ் ப்ரோபக்யூல் தான் இங்க இட்ஸ் மாடிஃபிகேஷனுங்க, வேற எதுவும் இல்லை. இங்க ஸ்டெம் மாடிஃபிகேஷன் இது. ஸோ இந்த ஸ்டெம் மாடிஃபிகேஷன் தான் இங்க ஆப்செட்னு பார்க்குறோம், which is also used in vegetative propagation. Here the vegetative propagation is nothing but asexual reproduction in plants. Okay, so அப்போ வாட்டர் ஹயாசித் அப்படின்றதுல ஆப்செட் இருக்கு. இது வந்து கண்டிப்பா ஒரு ரீப்ரொடக்டிவ் ஆர்கன். அண்ட் அதே மாதிரி பிரயோஃபிலம் அப்படின்றது நீங்க இங்க பார்க்கலாம். திஸ் இஸ் தி பிரயோஃபிலம் லீஃப். ஸோ இந்த இடத்துல there are some leaf buds are there, and these leaf buds are produced by asexual reproduction. When these buds are matured and they will fall on the land. Okay, இப்போ எந்த ஒரு suitable substratumல அது விழுதோ, and it will give rise to new plants. Okay, so அப்போ bryophyllum can produce new organisms by producing leaf buds. And அதே மாதிரி look at this image, this is the agave like இது வந்து ஒரு liliaceae family. For example, இப்போ நீங்க ஆனியன், அப்புறம் வந்து garlic அந்த மாதிரி. ஸோ அதுல இருக்கக்கூடிய இந்த பிளான்ட் வந்து கேன் ப்ரொடியூஸ் bulbil. So the bulbil is the reproductive இது நீங்க இப்படி எடுத்துக்கலாம், vegetative propagule of agave. Okay, and நீங்க இமேஜ்ல நீங்க வந்து வெளியே ஒரே நிமிஷம். சாரி, இன்டரப்ஷனுக்கு சாரிங்க. ஓகே, ஸோ அகேவ் அப்படின்ற பிளான்ட்ல வந்து புல்பில் அப்படின்றது வெஜிடேட்டிவ் ப்ரோபக்யூலா இருக்கு. ஸோ இப்போ ஈச் அண்ட் எவ்ரி வெஜிடேட்டிவ் ப்ரோபக்யூல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ ஜிஞ்சர்ல எது வெஜிடேட்டிவ் ப்ரோபக்யூலா இருக்கு அப்படின்னா ரைசோம். பொட்டேட்டோல ஐஸ். ஓகே, ஸோ நீங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நோட்ஸ் அப்படின்றது இங்க ஃபார்ம் ஆகும். ஸோ தீஸ் நோட்ஸ் ஆர் கால்டு ஐஸ், அண்ட் தீஸ் ஐஸ் வென் தே மெச்சூர் தே வில் ப்ரொடியூஸ் நியூ, ஓகே, லைக் நியூ ஆர்கானிசம்ஸ். ஸோ இந்த அட்வென்டீசியஸ் பர்ட்ஸ்ன்னு சொல்லலாம். இந்த பிரயோஃபிலம்ல ஃபார்ம் ஆகக்கூடியதுக்கு வந்து அட்வென்டீசியஸ் பர்ட்ஸ். ஸோ அப்போ இந்த ஒரு இமேஜ்ல இருந்தும் கொஸ்டின் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ நீங்க அதுதான் இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்க நோட் பண்ணிக்கிங்க. ஓகே, ரைட். ஸோ இது புரியுதா? இந்த இமேஜ் நீங்க எப்படி டீகோட் பண்ணணும், இதுல இருந்து எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதுல ஏதாவது டவுட் இருக்கா? No, sir. Right, okay, listen. Next one, the members of another kingdom, that is fungi. Okay, and the simple plants like algae, they can reproduce through special asexual reproductive structures. The most common of these structures are Zeus pores. See here, the Zeus pores are asexual reproductive structures. Okay, so that usually are microscopic motile structures. See, Zeus pores அப்படின்றது மொட்டைல்னு கொடுத்திருக்காங்க. இங்க மொட்டைல் அப்படின்னா என்ன? Movable. Yes, so in that they are movable because they are having flagella like this. Okay, they have flagella. So you have to know Zeus pores are flagellated. Okay, they have two flagella, biflagellated Zeus pores அப்படினு சொல்வாங்க. எந்தெந்த ஆர்கானிசம்ஸ்ல இருக்கு? algae and some members of fungi. Okay, right, next one. So other common asexual reproductive structures are gonidia, which is in penicillium, and buds in hydra, and the spongesla gemmules. இதுதான் நம்ம மேல டயகிராமா பார்த்தோம். Okay, next, while in animals and other simple organisms the term asexual is used. இங்க பாருங்க, ஏன் இதை நான் சொல்றேன்னா, இந்த அனிமல்ஸ்ல நம்ம வந்து asexualனு சொல்லுவோம், பட் இங்க பிளான்ட்ஸ்ல பார்க்கும்போது வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லணும். அப்ப அதுல இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா வெஜிடேட்டிவ் ப்ரோபக்யூல்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ தோஸ் வெஜிடேட்டிவ் ப்ரோபக்யூல்ஸ் ஆர் ரன்னர், ரைசோம், சக்கர்,
tuber, opposite, and bulbs. So these are all the different type of vegetative propagules which are very important for vegetative reproduction. Okay, nalla purinjikkanum vegetative reproduction அப்படின்றது it is related with the plants reproduction, அது asexual reproduction. Okay, so அப்போ உங்களுக்கு வந்து क्वेश्चन கேட்கலாம், which of the following is not a vegetative propagule அப்படினு கேட்கலாம். ஓகே, இல்லனா வந்து which of the following are the vegetative propagules அப்படின்னு क्वेश्चन கேட்கலாம். ஆப்ஷன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ரன்னர், ரைசோம், சக்கர், டியூபர்ஸ் அண்ட் ஆல் தி அபவ் அப்படின்னு கொடுக்கலாம். ஓகே, ஸோ அதனால இந்த இடத்துல இருக்கக்கூடிய கண்டென்ட்டும் நம்ம டீகோட் பண்ணிட்டோம். ஸோ இதுல இருந்து எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். இப்போ அடுத்து பாருங்க, நான் சொன்ன மாதிரி ஹைட்ரா அப்படின்ற பிளான்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து அந்த ஆர்கானிசம்ஸ்ல ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுறது அப்படின்றது வந்து பட்டிங் மூலமா நடக்கும். அதை நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ இதுக்கு நம்ம வந்து another very important asexual reproduction அப்படின்றது fragmentation. இப்போ நீங்க சில ஆல்கேஸ்ல இருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பைரோகைரா அப்படின்னு ஒரு ஆல்கே இருக்கு. ஸோ அதுல வந்து இந்த மாதிரி ஒரு ஃபிலமெண்டஸா இருக்கும். ஸோ அதுல என்ன ஆகும்னா ஒரு சில பார்ட் வந்து கீழே விழும். ஸோ அந்த கீழே விழுந்த அந்த ஒரு செக்மெண்ட் வந்து இட் இஸ் கிவ்ஸ் ரைஸ் டு நியூ ஆல்கே. ஸோ இதுக்கு பேர் வந்து ஃப்ராக்மெண்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்மால் ஃப்ராக்மெண்ட்ஸ் வில் கிவ்ஸ் ரைஸ் டு நியூ ஆர்கானிசம். ஓகே, ஸோ அதுதான் இந்த இடத்துல ஃப்ராக்மெண்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ராக்மெண்டேஷன் ஆல்சோ asexual reproduction method அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். இது உங்களுக்கு கிளியரா புரியுதா? Yes, sir. ஓகே, இன்னொரு விஷயம் பாருங்க, வாட்டர் ஹயாசிந்த் இட்ஸ் a terror of Bengal அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. ஸோ ஆல்ரெடி இது வந்து உங்களுக்கு ரெண்டு இடத்துல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். 12th நம்ம இன்னொரு லெசன் பார்ப்போம், என்விரான்மெண்டல் இஷ்யூஸ். அப்போ இது மறுபடியும் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். வாட்டர் ஹயாசிந்த் அப்படின்றது வந்து இப்போ நம்ம பார்த்த அந்த ஆப்சிட் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு பிளான்ட். இட்ஸ் a terror of Bengal. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து அங்க இருக்கக்கூடிய ஒரு அக்வாட்டிக் ரீஜன்ல வந்து அக்வாட்டிக் வாட்டர் பாடிஸ்ல சிம்பிளா சொல்லணும்னா பாண்ட்ஸ் அந்த மாதிரி லேக்ஸ்ல வந்து இது இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இது வந்து ஒரு இன்ட்ரடியூஸ் பண்றது என்னமோ வந்து பாத்தீங்கன்னா ஹார்டிகல்ச்சரல் பிளான்ட்டா தான். பட் இதனுடைய அந்த ரேபிட் growth அதிகமா இருக்கிறதால எல்லா ஆக்சிஜனையும் வந்து கன்சியூம் பண்ணி, ஸோ அதனால என்ன ஆகும்னா ஆக்சிஜன் டெஃபிஷியன்சி இருக்கும். ஸோ அதனால மற்ற ஆர்கானிசம்ஸ் வந்து ஸ்ட்ரகிள் ஆகும். ஓகே, ஸோ அதனாலேயே இது வந்து இன்வேசிவ் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ரைட். ஸோ அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி பொட்டேட்டோஸ்ல வந்து நோட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ ஐஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி பிரயோஃபில்லம்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த லீஃப் பட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும்னு படித்தோம். ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். ஓகே, ரைட். இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இதுவரையும் நம்ம பார்த்தது வந்து ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன். இதுல நம்ம என்னென்ன ஃபேக்ட்ஸ் பார்த்துருக்கோம், இதுல என்னென்ன மெத்தட்ஸ் பார்த்துருக்கோம், இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் நீங்க கேட்கலாம். Sir, notches na enna sir? ஸ்மால் செக்மெண்ட்ஸ், வேற எதுவும் கிடையாது. Sir, சொல்லுங்க. sir notes மட்டும் இதுக்கு எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க சார். ஓகே, ஸோ இப்போ ஓகே இந்த இடத்துல மட்டும் பார்க்கலாம். இந்த இடத்த நீங்க எப்படி டீகோட் பண்ணி நோட்ஸ் எடுக்கிறதுன்னு சொல்றேன். லிசன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க கவனிங்க. Have you seen a small plants emerging from the buds of the potato tuber from the rhizomes of banana and ginger? அப்ப இந்த இடத்துல ஒரு விஷயம் நல்லா தெரியுது நமக்கு. பனானா அண்ட் ஜிஞ்சர்ல இருந்து இருக்கக்கூடிய அந்த ப்ரோபிக்யூல் என்னது? ரைசோம்ஸ். அப்போ நீங்க இங்க நோட்ஸ் எடுக்க வேண்டியது எப்படின்னா, இங்க வெஜிடேட்டிவ் ப்ரோபிக்யூல் எது? ரைசோம்னு எழுதிட்டு அதுக்கு ஆப்போசிட்ல என்ன பண்ணுங்க, ஒரு சின்ன ஐஃபன் போட்டுட்டு பனானா அண்ட் ஜிஞ்சர்னு எழுதுறீங்க. நான் சொல்றது புரியுதா? நோட்ஸ். அடுத்த வெஜிடேட்டிவ் ப்ரோபிக்யூல் அப்படின்றது நோட்ஸ் அப்படின்னு போடுங்க. நோட்ஸ்ன்னு போட்டுட்டு இந்த இடத்துல நோட்ஸ்ல பிராக்கெட்ல வந்து ஐ அப்படின்னு போடுங்க. ஐன்னு போட்டுட்டு இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணுங்க, பொட்டேட்டோஸ் போடுங்க. பொட்டேட்டோ டியூபர் அப்படின்னு போடுங்க. செகண்ட் நோட்ஸ், செகண்ட் பாயிண்ட். இப்போ நீங்க பிரயோஃபில்லம் இங்க பார்த்திருப்பீங்க, அந்த டயக்ராம்ல நீங்க பார்த்திருப்பீங்க. see these are all the notches. ஓகே, ஸோ இதுதான் பிரயோஃபில்லம்னுடைய அந்த நோட்சஸ். ஓகே, ஸோ அப்போ இந்த இடத்துல இது நோட் பண்ணிக்கோங்க, லீஃப் பட்ஸ் அப்படின்னு போட்டுக்கோங்க. அடுத்து வந்து நெக்ஸ்ட் ப்ரோபிக்யூல் வந்து லீஃப் பட். ஓகே, இந்த இடத்துல லீஃப் பட்ஸ்ன்னு போட்டுக்கோங்க. அதுக்கு எக்ஸாம்பிளா வந்து பிரயோஃபில்லம்னு எழுதிடுங்க.
இப்படி நீங்க மொத்தமா நீங்க நோட்ஸா எடுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல வாட்டர் அயாச்சித் அப்படின்றது டெரர் ஆஃப் பெங்கால் அப்படின்னு போட்டுக்கோங்க. இந்த வாட்டர் அயாச்சித்தினுடைய வெஜிடேட்டிவ் ப்ரோபக்யூல் பேர் என்னங்க? யார் கரெக்டா Offset. சொல்றீங்க? வெரி குட், Offset. ஆஃப்செட். வெரி குட். அடுத்து வந்து ஹைட்ரால என்ன பார்த்தோம்? பட்டிங் அப்படின்னு பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? ஸோ அது நோட்ஸா எழுதிக்கங்க. நீங்க வந்து இப்போ உங்களுக்கு என்சிஆர்டி தான் கையில இருக்கு அப்படின்னா, யூ கேன் யூட்டிலைஸ் திஸ் ஸ்பேஸ். ஓகே. என்சிஆர்டினுடைய அந்த பேஜ்ல நீங்க கண்டிப்பா ஒரு சைடு வந்து கண்டிப்பா இமேஜ் வந்து ஃப்ரீயா தான் இருக்கும். இந்த இடத்தையே நீங்க நோட்ஸா எழுதிக்கலாம். இல்ல சார் நான் தனியா நோட்ஸ் எழுதி படிப்பேன் அப்படின்னா நீங்க தனியாவும் நோட்ஸ் எடுத்துக்கலாம். ஆனா நீங்க அந்த இடத்துல இருந்து நோட்ஸா நீங்க ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இந்த பாயிண்ட்ஸ் தான். ஸோ அதே மாதிரி இப்போ ஜெம்யூல் அப்படின்னு போட்டு ஸ்பாஞ்சஸ்ன்னு எழுதிடுங்க. பட்ஸ்ன்னு போட்டு ஹைட்ரா, ஜூஸ் போர்ஸ் அப்படின்றது கிளாமிடோமோனஸ்ன்னு பார்த்தோம். ஸோ இந்த டயக்ராமை பார்த்துட்டு இங்க இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸும் நீங்க வெளியே எடுத்துறது ரொம்ப நல்லது. இப்போ அகேவ் அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய வெஜிடேட்டிவ் ப்ராப்பர்ட்டியூல் வந்து புல்பில். ஜிஞ்சர் அப்படின்னு இப்பதான் நம்ம பார்த்தோம் ரைசோம் அப்படின்றது. ரைசோம் இட்ஸ் நாட் ஒன்லி ஜிஞ்சர், ஈவன் பனானால இருக்கிறதும் அதுதான் நம்ம ரைசோம்னு சொல்லுவோம். இதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு. நீங்க வந்து லீஃப் பட்ஸ்ன்னு சொல்லலாம், இல்லைன்னா அட்வென்சிசியஸ் பட்ஸ்ன்னு சொல்லலாம். அட்வென்சிசியஸ் ரூட்ஸ் அண்ட் அட்வென்சிசியஸ் பட்ஸ் அப்படின்னு என்னன்னா, இப்போ ரூட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ரேடிக்கல் அப்படின்றது இருக்கும். அங்கிருந்து தான் வந்து ரூட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த மாதிரி ரேடிக்கல் இல்லாத இடத்துல இருந்து வேற இடத்துல இருந்து ரூட்ஸ் ஃபார்ம் ஆனா அதுக்கு பேர் தான் அட்வென்சிசியஸ் ரூட்ஸ். ஓகே. ஸோ இது நான் 11th ஸ்டாண்டர்ட்ல மார்ஃபாலஜி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் நடக்கும்போது சொல்றேன். இது நான் சொன்னது புரியுதுங்களா? இப்போ உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட் இருக்கா? அதே மாதிரி என்சிஸ்டேஷன் அண்ட் ஸ்போரிலேஷன் அப்படின்னு எழுதிட்டு அது ஒரு சின்ன ஐஃபன் மாதிரி போட்டு அங்க அமீபா அப்படின்னு எழுதிடுங்க. அதே மாதிரி அமீபாக்கு பைனரி ஃபிஷன் அப்படின்றது நோட் பண்ணிக்கோங்க. பைனரி ஃபிஷன் எழுதிட்டு அங்க பாரமீஷியம் எழுதுங்க, அமீபாவும் எழுதிடுங்க. ஸோ இந்த இடத்துல பென்சிலியம் அப்படின்றது கொனிடியா, ஜெம்யூல்ஸ் அப்படின்னா ஸ்பாஞ்சஸ். அப்போ உங்களுக்கு இந்த புக்ல இந்த இடத்துல இருந்து நீங்க நோட்ஸ் கொஸ்டினா கேட்கணும் அப்படின்னா அந்த வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்டிவ் ஆர்கான்ஸ் எது, ஏசெக்சுவல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கான்ஸ் எது, எந்தெந்த ஆர்கானிசம்ஸ்ல என்னென்ன மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு, இதுதாங்க கொஸ்டினா கேட்பாங்க. ஓகே, யாரோ மெசேஜ் பண்ணிருக்கீங்க. ஐ டிட்ன்ட் நோட்டீஸ் தட். சோ நீங்க கேட்கலாம், நீங்க வாய்ஸ்ல கேட்கலாம். இது புரியுதுங்களா? இதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா? இப்போ நான் பேசினதுல நம்ம பார்த்ததுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? நோ டவுட் சார். அந்த மெத்தட்ஸ் எல்லாம் புரியுதா? எப்படி நோட்ஸ் எடுக்கணும், எப்படி டீகோட் பண்றோம், எல்லாமே புரிஞ்சுதா? ஓகே. இப்போ நம்ம அடுத்து வந்து நம்ம செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பத்தின ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் நான் இன்னைக்கு கொடுத்துறேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல இந்த இடத்துல இருந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். பட் இங்க செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்றதுல அதனுடைய இம்பார்ட்டன்ஸ், எப்படி ப்ராசஸ் நடக்கும் அதெல்லாம் நம்ம சொல்லலாம். சிம்பிளா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்றது involves formation of male and female gametes. So in the male and female gamete formation அப்படின்றது it is either by same individual or by different individuals. Maybe opposite sex ஆகவும் இருக்கலாம். Bisexualன்ற வார்த்தையை இங்க சொல்றாங்க, வேற எதுவும் கிடையாது. So gametes fuse to form zygote which develops to form a new organisms. Okay, so இந்த complex process நம்ம sexual reproduction அப்படின்னு சொல்லுவோம். நல்லா புரிஞ்சுக்குங்க. ஒரு பாயிண்ட் வந்து இந்த இடத்துல நீங்க தெரிஞ்சுக்கணும். வேரியேஷன்ஸ் அமாங் ஆர்கானிசம்ஸ் அப்படின்றதுக்கான காரணம் இந்த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் தான். ஸோ டிஃப்ரெண்ட் ஆர்கானிசம்ஸ் வந்து நீங்க இந்த இடத்துல பார்க்கலாம். ஈவன் ஏ சிங்கிள் ஜீனஸ்ல இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ் வந்து தே ஆர் எமர்ஜ் ரைட் டியூ டு செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் தான் சொல்ல முடியும். ஏன்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனால வேரியேஷன்ஸ் நடக்கும் அப்படின்றத நம்ம இங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்கான இந்த ரீசன், அதுக்கான எவிடன்சஸ்ன்றது நம்ம வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ்லயும் பார்க்கலாம். அதே நேரத்துல ஹியூமன் ரீப்ரொடக்ஷன்லையும் பார்க்கலாம். யோசிச்சு பாருங்க, மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட்ஸ் ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா இப்போ ஹியூமன்ஸ்ல ஸ்பெர்ம் அண்ட் எக். ஓகே, ஸோ 23 குரோமோசோம்ஸ் 23 குரோமோசோம்ஸ். ஸோ இந்த குரோமோசோம்ஸ்னுடைய ஃபியூஷன் அப்போ கண்டிப்பா வந்து செல் டிவிஷன் நடக்கும்போது, எஸ்பெஷலி கேமெட் ஃபார்மேஷன் நடக்கும்போது செல் டிவிஷன்ல மியாசிஸ் 1ல டாக்டின் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ்ல சில ப்ராசஸ் நடக்கும். எக்ஸாம்பிள் வந்து கிராசிங் ஓவர் அண்ட் ரீகாம்பினேஷன். அந்த ரெண்டு ப்ராசஸால அங்க ஜீன்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகும். இதை பத்தி நம்ம டீட்டெயிலா செல் டிவிஷன் நடத்தும் போது சொல்றேன். எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா, செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்கும்போது வேரியேஷன்ஸ் அப்படின்றது ரொம்ப காமனா இருக்கும்.
அந்த வேரியேஷன்ஸ் நடக்கிறதுக்கான காரணமே செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் தான். ஸோ இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, ஹியூமன்ஸ்ல ஈவன் ஈவன் உங்களுடைய சிப்லிங்ஸ், நீங்க வந்து அதாவது ஐடென்டிக்கல் ட்வின்ஸா இல்லாம இருந்தீங்கன்னா, உங்களுடைய ட்வின்ஸ் நீங்க வந்து உங்களுடைய சிப்லிங்ஸ் வந்து கண்டிப்பா உங்களோட டிஃப்ரெண்டா தான் இருப்பீங்க. ஸோ ஒரே மாதிரி யாருமே இருக்க போறது இல்ல. பட் ஸ்ட்ரக்சரல் வைஸ் நம்ம வந்து ஆர்கன்ஸ் வைஸ் ஒன்னா இருந்தாலும் அந்த ஒவ்வொரு ஒரு யூனிக்னஸ் இருக்கும். ஒவ்வொரு ஹியூமன் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு யூனிக்னஸ் இருக்கும். அந்த காரணம், அதுக்கான காரணம் அப்படின்றது வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் தான். அதுக்கான அது சிம்பிளா நம்ம சொல்லணும்னா ஜெனட்டிக்கலி நம்ம பேசணும் அப்படின்னா வேரியேஷன்ஸ். ஓகே ரைட். அப்போ இந்த வேரியேஷன்ஸ் அப்படின்றது வந்து இட்ஸ் ரிசல்டன்ட் ஆஃப் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஓகே சரி. இப்போ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்கக்கூடிய அந்த ஆர்கானிசம்ஸ்ல ரெண்டு விதமான ஃபேஸ் இருக்கு. ஒன் இஸ் ஜுவினைல் ஃபேஸ், அனதர் ஒன் இஸ் வெஜிடேட்டிவ் ஃபேஸ். அப்போ இந்த இடத்துல ஜுவினைல் ஃபேஸ் அப்படின்னா என்ன? ஸோ ஜுவினைல் ஃபேஸ்க்கு வந்து ஏன் நம்ம இந்த இடத்துல வெஜிடேட்டிவ் ஃபேஸ்ன்னு பேர் வைக்கிறோம்? அப்போ இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய இன்னொரு ஃபேஸ் என்ன அப்படின்னா ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ். The first one is juvenile phase or vegetative phase. It is followed by reproductive phase. அப்படின்னா என்னன்னா, இப்போ ஃப்ளவர்ஸ் வந்து பிளான்ட்ஸ்ல ஃப்ளவர்ஸ் ஆர் தி செக்ஸ் ஆர்கன்ஸ், கரெக்டா? ஸோ அப்போ இந்த ஃப்ளவர்ஸ் ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த ஒரு ப்ராசஸ், அந்த ஒரு ஃபேஸை நம்ம ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அது வரையும் அந்த ஃப்ளவரிங் நடக்கிற வரையும் அந்த பிளான்ட் டெவலப் ஆயிருக்கும் இல்லையா, அந்த பர்டிகுலர் ஃபேஸை வந்து நம்ம ஜுவினல் ஃபேஸ் ஆர் வெஜிடேட்டிவ் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது புரியுதா உங்களுக்கு? What is juvenile phase, vegetative phase என்னன்னு புரியுதா? So the period of growth is called juvenile phase. Very good, thanks for your reply. So அப்போ இந்த இடத்துல vegetative phase which is followed by reproductive phase. அப்போ நீங்க இந்த இடத்துல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், ஒவ்வொரு ஆர்கானிசம்லயும் வெஜிடேட்டிவ் ஃபேஸ் அண்ட் ஜுவினல் ஃபேஸ் அப்படின்றது ஒரே மாதிரி இருக்காது. அதாவது வெஜிடேட்டிவ் ஃபேஸ் அண்ட் ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ்ன்றது ஒரே மாதிரி இருக்காது. இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் பேம்பு எடுத்துக்கோங்க. ஸோ பேம்பு நீங்க மூங்கில் பாத்தீங்கன்னா only once in a life it will produce flowers and it will யாரோ அன்மியூட் பண்ணிருக்கீங்க யாரோ, ப்ளீஸ் யாரும் கொஞ்சம் பாருங்க. சுதீக்ஷனா மேபி. தேங்க்யூ சுதீக்ஷனா, தேங்க்யூ ஸோ மச். சரி, அப்போ நீங்க இந்த இடத்துல ஜுவினல் ஃபேஸ் இட் இஸ் ஃபாலோட் பை ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ் அப்படின்றத நீங்க எக்ஸாம்பிளா எடுத்துக்கணும் அப்படின்னா, இப்போ நிறைய ஆர்கானிசம்ல வேரியேஷன்ஸ் இருக்கும். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளா நம்ம வந்து பேம்பு எடுத்துக்கலாம். ஏன்னா பேம்பு அப்படின்றது ஒன்லி ஒன்ஸ் இன் எ லைஃப் இட் வில் ப்ரொடியூஸ் ஃப்ளவர்ஸ் அண்ட் இட் வில் டை. ஸோ அப்போ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, அப்போ அதுல நீங்க யோசிச்சு பாருங்க, இப்போ 100th இயர்ல அது ஃப்ளவர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா 99 years அப்படின்றது அங்க என்ன நடக்குது, which is juvenile phase or vegetative phase, right? அந்த 1 yearல மட்டும்தான். அப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, the juvenile phase and reproductive phase is not similar, it is not same in all the plants, it will different. So அதான் சொல்லியிருப்பாங்க, this phase is variable duration in different organisms. இதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிளா இங்க கொடுத்திருப்பாங்க. Listen, a few plants exhibit unusual flowering phenomena. Some of them, such as bamboo species, flowers only once in their lifetime, generally after 50 to 100 years, and they produce large number of fruits and they die. Okay, and the second example வந்து Strobilanthes indiana. ஸோ இது வந்து நீலக்குறிஞ்சி அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இது வந்து நீலகிரிஸ்ல அதிகமா வளரும். தமிழ்ல வந்து அதுக்கு நீலக்குறிஞ்சி அப்படின்னு வச்சிருக்கிறதுக்கான பேர் என்னன்னா, அது நீலகிரிஸ்ல வளரும், அதனுடைய ஃப்ளவர்ஸ் வந்து நீல கலர்ல இருக்கும் அப்படின்றதால இது இந்த ஃப்ளவர்ஸ் அங்க இந்த பிளான்ஸ் அங்க வளர்றதாலே அந்த நேம் வந்ததா ஒரு நேமிங் இது வந்து சொல்லுவாங்க. பட் நம்ம இந்த குறிஞ்சி அப்படின்னாவே நமக்கு என்ன ஞாபகம் வரும்னா 12 years once வந்து அது வந்து ஃப்ளவர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ அப்போ இங்க யோசிச்சு பாருங்க, அந்த 12th year வரையுமே அங்க என்ன நடக்கும்? இந்த மாதிரியான ஆர்கானிசம்ஸ்ல ஜுவினல் ஃபேஸ். எஸ், இப்போ இந்த ஆர்கானிசம்ல ஜுவினல் ஃபேஸ் அதிகமா இருக்குமா, ரொம்ப லென்த்தியா இருக்குமா, இல்லைன்னா ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ் ரொம்ப லென்த்தியா இருக்குமா? எஸ், ஒரே நிமிஷம் இருங்க. இதுல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்கறத நான் ஒரு நிமிஷம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் மறக்காம பார்த்துருங்க. நான் நெக்ஸ்ட் கிளாஸ் உங்களை நான் மீட் பண்ணும்போது நீங்க எல்லாருமே வந்து அட்லீஸ்ட் 2021 2020 இந்த 2 கொஸ்டின் பேப்பரை நீங்க அட்லீஸ்ட் ஒன்ஸ் ஆச்சு வந்து அதை பார்த்துருக்கணும். ஸோ அதை மறக்காம பார்த்துருங்க. ஜஸ்ட் அ மினிட். Okay, right. So
செக் பண்ணிட்டேன் வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ரைட். ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இங்க உங்களுக்கு கொஸ்டின் எப்படி கேட்கலாம் அப்படின்னா ரெண்டு விஷயம். ஃபர்ஸ்ட் வந்து இங்க ஜூவினைல் ஃபேஸ் ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ்ன்றது டிஃப்ரெண்ட்டாக இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல ஸ்டொபிலாந்தஸ் குந்தியானா அப்படின்றது வந்து கொடுத்துட்டு அதுக்கு ஆப்போசிட்ல அதனுடைய நேம் கேட்கலாம், நார்மல் நேம் வந்து கேட்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இது எங்கெங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இட் டிரான்ஸ்ஃபார்ம்ட் a large tract of hilly areas like கேரளா, கர்நாடகா அண்ட் தமிழ்நாடு. மேபி அவங்க வந்து இந்த இடத்துல ஆந்திரா அப்படின்னு கொடுத்தாங்கன்னா இட்ஸ் இன்கரெக்ட். ஏன்னா ஆந்திராவில் வந்து வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்காது. ஸோ ஈஸ்டர்ன் காட்ஸ் மட்டும்தான் இருக்கும். இது வந்து வெஸ்டர்ன் காட்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளவர். ஓகே ரைட். ஸோ இங்க பாருங்க, இன் அனிமல்ஸ் the juvenile phase is followed by morphological and physiological changes prior to active reproductive behavior. Okay, so the reproductive phase is also variable duration in different organisms. இதுவும் ஒரே மாதிரி இருக்காது, various organismsல various types. Okay ரைட். இப்போ இந்த ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ் அப்படின்றது சில ஆர்கானிசம்ஸ்ல சில ப்ராசஸ் மூலமா சில ஃபினோமினா மூலமா நமக்கு தெரிய வரும். அப்படி பார்க்கும்போது ஆர்கானிசம்ஸ் லைக் நான் ப்ரிமேட்டிவ் மேமல்ஸ், அண்டர்லைன் பண்ணுங்க, எதெல்லாம் நான் ப்ரிமேட்டிவ் மேமல்ஸ்னு கேட்கலாம். கவுஸ், ஷீப், ஐ மீன் அதர் தென் ப்ரிமேட்ஸ். அதர் தென் ப்ரிமேட்ஸ் மீன்ஸ் அதர் தென் ஹியூமன், மங்கி, ஏப்ஸ், இது எல்லாமே. ஸோ அவங்க தானே ப்ரிமேட்ஸ்ல வருவாங்க. கவுஸ், ஷீப், டீர், டாக், டைகர் எக்ஸெட்ரா. ஸோ இந்த ஆர்கானிசம்ஸ்ல சச் சைக்கிளிக்கல் சேஞ்சஸ் இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த சேஞ்சஸ் வந்து நடந்துகிட்டே இருக்கும். ஸோ எஸ்பெஷலி வந்து ஈஸ்ட்ரஸ் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ப்ரிமேட்ஸ்ல வந்து மென்ஸ்ட்ரல் சைக்கிள் இருக்கு இல்லையா. ஸோ அந்த ஓவரிஸ்ல இருந்து வந்து எக்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும், அது மறுபடியும் வந்து டீஜென்ரேட் ஆகும், மறுபடியும் ஜென்ரேட் ஆகும். ஸோ இந்த ப்ராசஸ் நம்ம என்ன சொல்லுவோம்னா மென்ஸ்ட்ரல் சைக்கிள்னு சொல்லுவோம். எங்க அப்படின்னா ப்ரிமேட்ஸ்ல, மங்கீஸ், ஏப்ஸ் அண்ட் ஹியூமன்ஸ். பட் இதுவே வந்து பாத்தீங்கன்னா நான் ப்ரிமேட்ஸ் மேமல்ஸ் லைக் கவ், ஷீப்ல வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்ட்ரஸ் சைக்கிள். அப்ப இங்க கொஸ்டின் எப்படி கேட்கலாம், which of the following organisms okay can have a estrous cycle அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கலாம். ஸோ எதெல்லாம் நான் ப்ரிமிட்டிவ் மேமல்ஸ் அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். ஸோ அதனால இந்த ஆர்கானிசம்ஸ்னுடைய நேம்ஸ் நீங்க கிளியரா தெரிஞ்சுக்கணும். ஓகே, இது புரியுதா? எஸ் சார். ஓகே ரைட். ஸோ இதோட நம்ம இந்த இடத்துல இது முடிக்கிறோம். ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஈவென்ட்ஸ் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ல ப்ரீ ஃபெர்டிலைசேஷன் ஈவென்ட்ஸ், ஃபெர்டிலைசேஷன் அண்ட் போஸ்ட் ஃபெர்டிலைசேஷன், இது மட்டும் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம். ஐ ஹோப் இன்னைக்கு வந்து உங்களுக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண இந்த கண்டென்ட், இப்போ நான் உங்களுக்கு பேசிக்காக சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன், இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கேட்கலாம். அதுக்கப்புறம் இன்னைக்கு உங்களுக்கு இந்த கிளாஸ் எப்படி இருந்ததுன்னு நீங்கள் சொல்லுங்கள். We can understand all the topics, sir. Thank you for your class. ஓகே, தேங்க்யூ. இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீட் பாயிண்ட் ஆஃப் வியூல ஃப்ராக்மெண்டேஷன் பற்றி சொல்லணும். வெரி குட் தமிழ் செல்வி. ஓகே, சி ஃப்ராக்மெண்டேஷன் அப்படின்றது இட்ஸ் ஒன் ஆஃப் தி வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ ஆல்கேல நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆல்கேல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் பார்ட் வந்து when it is breaking down, அந்த பிரேக் ஆன சின்ன ஃப்ராக்மெண்ட் வந்து ஒரு நியூ ஆர்கானிசமா ஃபார்ம் ஆகும். அதுக்கு பேர் தான் ஃப்ராக்மெண்டேஷன். இது வந்து ஆல்கேல நீங்க பார்க்கலாம். ஓகே, ரொம்ப ப்ரிவலண்டா இருக்கக்கூடிய ஆர்கானிசம்ஸ் நான் சொல்றேன். இப்போ நீங்க வந்து கிளைய உடைச்சு வைக்கிறீங்க இல்லையா, அது கூட ஒரு விதமான ஃப்ராக்மெண்டேஷன் மெத்தட் தான். புரியுதா? Yes, sir. ஓகே, வேற ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. சார் சொல்லுங்க சொல்லுங்க. சார் இந்த பிரைமேட்ஸ்ல கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் காமிங்க. ஒரு நிமிஷம். இதுதான் cows, sheep, rats, deer, dogs, tiger, etc. சார் இது முடியுமா சார்? எதுங்க? நான் ப்ரிமேட்டிவ் இத சொல்றேன் பாருங்க. cows, sheep இருக்கு. இது டிஸ்ப்ளே ஆகுதா உங்களுக்கு? எஸ் சார். இந்த பார்ட் சார் அப்படினா என்னன்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன். நான் பிரைமேட்ஸ். இப்போ ஆக்சுவலி மேமல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிரைமேட், நான் பிரைமேட் அப்படின்னு சொல்லுவோம். இது என்னன்னா, இப்போ பிரைமேட்ஸ் அப்படின்னா நம்ம யூசுவலா மங்கீஸ், ஏப்ஸ், ஹியூமன் சொல்லுவோம். ஏன்னா நம்மளுடைய ஆர்டர் அது. இப்போ நம்மளுடைய சிஸ்டமேட்டிக் பொசிஷனை பத்தி பார்க்கும்போது கிங்டம் அப்படின்னா அனிமலேல வரும்.
ஓகே. அப்புறம் அதுக்கப்புறம் வந்து ஃபைலம் அப்படின்னா நம்மலாம் இதுல வரும். இந்த ஃபைலம் ஆர்டர் அந்த இதுல வரும்போது நம்ம பிரிமேட்ஸ் அப்படின்ற ஆர்டர்ல வரும். புரியுதா உங்களுக்கு? எஸ் மேமல்ஸ். ஓகே. மேமல்ஸ்ல வெர்டிப்ரா மேமல்ஸ் அதுல வந்து நம்ம பிரிமேட்ஸ் அப்படின்னு நம்மளுடைய ஆர்டர். ஓகே. அப்ப நான் பிரிமேட் அப்படின்னா ஆனா தே ஆர் ஆல்சோ மேமல்ஸ் பட் தே ஆர் நான் பிரிமேட்ஸ். இப்போ மங்கி ஏப்ஸ் ஹியூமன்ஸ்ன்றது பிரிமேட்ஸ் அப்படின்னா நான் பிரிமேட் அப்படி அனிமல்ஸ் அப்படின்றது இதெல்லாம் நம்ம Sir, now we have many. Sir, now we have many tough terms, sir. How to remember that, sir, when exam times? எஸ் வெரி குட் கொஸ்டின். இது வந்து பாத்தீங்கன்னா ஃபேக்ட்ஸ் நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன். கொஸ்டின்ஸ் வந்து ஃபேக்ட் பேஸ்டாவும் இருக்கும், கான்செப்ட் ஓரியன்டா இருக்கும். கான்செப்ட்ன்றது ஈஸி நான் சொன்ன மாதிரி. அப்போ ஃபேக்ட்ஸ் வந்து நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா இப்போ முதல் வேலையா நீங்க பண்ண வேண்டியது, இப்போ நீங்க கிளாஸை கவனிச்சிட்டீங்க, நான் உங்களுக்கு எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அந்த பேசிக் டேர்ம்ஸ் எதெல்லாம் வந்து கொஸ்டினா கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கோ அதெல்லாம் நீங்க நோட்ஸை எடுத்துணும்னு சொல்லிட்டேன். இப்போ நீங்க இந்த நோட்ஸை ஒரு ஃப்ரீக்வெண்ட் இன்டர்வல்ல நீங்க என்ன பார்க்கணும்னா அதை ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், நீங்க இந்த ஃபேக்ட்ஸை மறக்க கூடாது அப்படின்னா திரும்ப திரும்ப அதை பார்க்கணும். அதுதான் ஒரே வழி. அதுக்கப்புறம் நிறைய கொஸ்டின்ஸை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். நம்ம டெஸ்ட் கொடுக்க அதை நீங்க எழுதணும். இவ்வளவுதாங்க போகுது. இதுக்கு மேல தேவையில்லைங்க. இது நீங்க பண்ணீங்க அப்படின்னாவே உங்களுக்கு மறக்காது. இல்ல சார் இதை விட நான் ஏதாவது பெட்டரா பண்ணோம் அப்படின்னா நீங்க ஸ்டிக் நோட்ஸ் வந்து எழுதிட்டு நீங்க படிக்கக்கூடிய இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கீங்க. ஸ்டிக் நோட்ஸ் வந்து இருக்கு இல்லையா? ஸோ அதுல வந்து அந்த நேம்ஸ் வந்து எதெல்லாம் உங்களுக்கு டஃப்னு தோணுதோ, எதெல்லாம் உங்களுக்கு மறக்குதோ, இப்போ இன்னைக்கு படிக்கும்போது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஒரு 1 வீக் கழிச்சு இது எனக்கு மறக்குது அப்படின்னு சொல்லும்போது அப்போ நீங்க என்ன பண்ணுங்கன்னா அந்த ஒரு நோட்ஸை மட்டும் நீங்க ஸ்டிக் நோட்ஸா எழுதி ஒட்டிடுங்க. ஸோ அப்போ உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அது நீங்க எப்பெல்லாம் உங்களுக்கு படிக்கிற இடத்துல நீங்க பாக்குறீங்களோ அப்பெல்லாம் அந்த ஞாபகம் வந்துட்டே இருக்கும், மறக்காது. அது ஒரு வழிங்க. சொல்லுங்க சார். நான் பிரைமேட்ல வந்து ஓவரிஸ் ப்ரொடியூஸ் ஆகுமா சார்? கண்டிப்பாங்க, கண்டிப்பா. இங்க யோசிச்சு பாருங்க. இப்ப அங்க வந்து ஃபீமேல் ஆர்கானிசம்ஸ்ல இருந்து ஃபீமேல் கேமிட் வந்து ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா அங்க எக்ஸ் வந்து ஃபார்ம் ஆகக்கூடிய இடம் வந்து ஓவரி தானங்க. அப்ப அங்க மென்ஸ்ட்ரல் சைக்கிள் நடக்காதா சார்? ஆக்சுவலி அங்க அந்த சைக்கிளுக்கு பேர் என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஹைஸ்ட்ரஸ் சைக்கிள்னு கொடுத்திருப்பாங்க, வேற எதுவும் கிடையாது. ஆனா அங்க ஓவரிஸ் ப்ரொடியூஸ் ஆகும், மென்ஸ்ட்ரல் சைக்கிள் நடக்கும். ஆமா, ஆனா அங்க அந்த சைக்கிள் நேம் தான் மாறி இருக்கீங்க, ஹைஸ்ட்ரஸ் சைக்கிள்னு சொல்லிருக்காங்க, வேற எதுவும். ஓகே. இன்னொரு மெத்தடும் சொல்றேங்க. சிலர் வந்து அண்டர்லைன் பண்ணி படிப்பீங்க, அவங்களுக்கு வந்து அண்டர்லைன் பண்ணி இல்ல பாக்ஸ் பண்ணி படிப்பீங்க அப்படின்னா நீங்க வந்து கலர் பென்ஸ் யூஸ் பண்ணுங்க. அது உங்களுக்கு பிடிச்ச கலரா இருக்கட்டும். ஸோ ஏதோ ஒரு விதத்துல வந்து அந்த டேர்ம் நான் ஹைலைட் பண்ண சொல்லும் போது ஹைலைட் பண்ணிடுங்க, அது ரொம்ப முக்கியம். ஓகே, தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூங்க. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஸோ டைமை வந்து ப்ராப்பரா யூஸ் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். குட் நைட். Thank you, sir. Bye. Thank you. Thank you.